Hi Chalakutties, sorry. Hi Butterflies. Welcome back to Take Cook Sunshine Garden Ram. ஸோ போன பாட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரில. பட் பிடிச்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச அந்த மூமெண்ட்டு, அந்த ஸ்டோரியில் உங்களுக்கு பிடிச்ச சீக்வன்ஸை வந்து எனக்கு அந்த கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா, ஓ என்னோட செல்லக்குட்டீஸ்க்கு வந்து இந்த இடம் பிடிச்சிருக்கு, ஸோ இந்த இடத்த நான் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நானும் கொஞ்சம் என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிருவேன். ஸோ 2 பேருக்கும் பிடிச்ச மாரி அந்த ஸ்டோரியும் கொண்டு வர முடியும்ல, அதுக்காக ஒரு சின்ன ஹெல்ப் மாரி வச்சுக்கோங்கடா. அண்ட் இந்த பாட்டு வந்து நான் ரொம்பலாம் இழுக்க மாட்டேன். இந்த ஸ்டோரி மேபி ஒரு 2, 3 இதில் முடிச்சிருவேன். ரொம்ப போமாட்டேன். உங்களுக்கு ஓகேனா கொண்டு போகிறேன், இல்லைன்னா எங்கனக்குள்ளேயே இருக்கேன்ட்டான்டா. இது சும்மா ஒரு ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி ஃபன்னான ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். ரொம்பலாம் இந்த மாஃபியா இந்த மாதிரி எதுவும் என் ஸ்டோரியில் வந்ததில்ல. பட் இனிமேலும் இப்போதைக்கு இல்லை. ஸோ ரொம்ப வேணாம் வளவலன்ட்டு அப்புறம் நான் ஏதாச்சும் உளறிக்கிட்டு இருப்பேன். ஸோ நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம்டா. ஸோ போன பாட்டில் வந்து நம்ம டேக்குக்கோட இன்ட்ரடக்ஷன் மாதிரி ஒரு சீன்ஸ் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் டேங்கும் ஜேகேக்கும் உள்ள ஒரு ஃபீல்ஸ் அந்த மாதிரி பார்த்துருப்போம். ஸோ அங்கேருந்து கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே தான்டா. எப்போ இல்லாமல் நம்ம ஜங்குக் வந்து செம்மையாக ரெடி ஆகிட்டு ஒரு நேவி ப்ளூ ஷர்ட்டு பிளாக் ஃபேண்ட்டும் போட்டுட்டு அவரோட அந்த ஃபேவரட்டான R1 பைக்கு தான்டா. அந்த டீ கடையில் தான் வந்து அவர், அப்புறம் நம்ம ஷுகா, அப்புறம் ஜாக்சனு, மின்யூஜ், அப்புறம் ஃபிலிக்ஸ் வச்சுக்கலாம்டா. இப்போதைக்கு இவங்க கேங்கில் 5 ஃப்ரெண்ட்ஸு தான், அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபிலிக்ஸ் அண்ட் மினிக்ஸ் வந்து எப்போவுமே லவ் பண்ணுறவங்க தான், கப்பல்ஸ் அதுக்குள்ளே இருப்பாங்க. ஸோ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம்டா. நம்ம ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ்னாலே இவங்க 4 பேர் தான், அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஸ்டோரிக்குள்ளே தான்டா நம்ம ஜங்குக் தான் அந்த டீ கடையில் வந்து அந்த பைக்கில் தான் உட்காந்துக்கிட்டு நம்ம டேங்கோட வீடியோ தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. டேய் ரொம்ப தாண்டா பார்க்குறேன், இங்கிட்டு திரும்புடா. ஏய் பிளாக்கு, என்னடா அப்படி ஒரு பையன் பின்னாடி பைத்தியமாக சுற்றுனேன்னா ஏரியாவில் எல்லாரும் நம்மளை அசிங்கமாக பேசுவாங்கடா. ஏய் மினியோஜ், இவன் பின்னாடி நீ சுற்றலையா? வாய முட்றா. டேய் ஷுகா, உனக்கு என்ன இன்னைக்கு நீ வேலைக்கு போகலையா? இங்கேயே நிற்கிற? டேய் உனக்கே தெரியும் நான் எதுக்கு இங்கே நிற்கிறேன்னு. அதுக்கப்புறம் என்ன கேள்வி? என்னடா இன்னும் வெளியே வர மாட்றாங்க? ஏய் என்ன 2 பேரும் ஒரே வீட்டில் பார்க்குறீங்களா? ஆமாடா ஜாக்கு, இவன் அண்ணனை பார்க்குறான், நான் தம்பியை பார்க்குறேன். அது சரி. ஜிம்மின் தேல. ஆமாம், உனக்கு எப்படி தெரியும்? நேற்று ஊட்டாண்டா வந்து தங்கச்சி கூட பேசிக்கிட்டு இருந்தான், அப்போ பார்த்தேன். சரியான வாய்டா. என் ஜாமில் அப்போ அப்படி தான் இருப்பான். ஜாமா? அது சரி. ஒருத்தன் குல்ஃபின்றான், ஒருத்தன் ஜாமுன்றான் அப்படின்ட்டு நம்ம ஜாக்சன் தாண்டா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம மின்யூஜும் ஃபிலிக்ஸும் மோஸ்ட்லி வந்து அவங்க ரொமான்டிக் பண்ணிக்கிட்டு அங்கிட்டு தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம ஜங்குக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த டீ கடைக்கு தாண்டா போவாங்க. போயிட்டு தண்ணி வாங்கி குடிச்சிட்டு அங்கே வெளியவே குடம் வச்சுருப்பாங்க. குடிச்சிட்டு திருப்பி வந்து வண்டியில் தான் உட்காந்துருப்பாங்க. நம்ம டேங் வந்து வீடு ஓப்பன் ஆகுறது தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் தெரியாத மாதிரி அப்படியே அங்கிட்டு திரும்பி உட்காந்துருப்பாங்க. டேய் பிளாக்கு, இப்போ எதுக்குடா திரும்பினேன்? ஏய் பின்ன அவன் வரப்போது பார்த்துக்கிட்டே இருந்தா நான் அவனுக்காக தான் வெயிட் பண்ணேன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காதுல்ல. இல்லைனா மட்டும். டேய் சரி சரி என்ன காலைல ஏதோ உங்கள் வீட்டில் வந்து ஏரியா பாட்டி கத்துச்சாம்ல? ஆமாடா, பாட்டு போடணுன்னுச்சு. நான் தான் போடக்கூடாதுன்னு சொன்னேன்னு இந்த அவன் சொல்லியிருப்பான் போல். பிளாக்கு நான்லாம் சொல்லலடா. சரி பயப்படாத ஆப்ரேட்ரு. அதான் வந்து கத்துச்சு. நான் சாயந்தரம் போடுறேன் பாட்டின்ட்டேன். அதெல்லாம் முடியாது பிளாக்கு. நம்ம கோயிலில் எத்தனை வருஷம் நடக்கிறது, இன்னைக்கு கிராண்டாக பண்ணலாந்தே நான் 2 நாள் போட்டிருக்கேன். நீ என்ன இப்படி பண்ணுறேன்னுச்சு. பாட்டி சொல்கிறதும் கரெக்டு தான். பட் இருந்தாலும் ஆள் இதெல்லாம் ஃபஸ்ட்டு அப்படி சொல்லு பிளாக்கு. சரி அப்புறம் என்ன பண்ண? அதான் எப்படி இருந்தாலும் கோயிலுக்கு கிளம்புருவான் ஆப்ரேட்ரு, தெரியுதுல்ல எப்படின்னு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் பிளாக்கு, கவலைப்படாத அப்படின்ட்டுவாங்க. ஸோ திடீர்னு வந்து யாரோ ஜங்குக்கோட ஷோல்டரில் வந்து கை போடுற மாதிரி இருக்கும். நம்ம ஜங்குக்கு வந்து பதறவே மாட்டார்ரா. அப்படியே வந்து அந்த பர்சனை தான் பார்ப்பாங்க. பார்த்தா அது வந்து ஒரு பொண்ணு தான்டா. ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு தான் நம்ம ஜங்குக் பார்ப்பாங்க. என்ன பிளாக்கு, எங்கிட்ட ரொம்ப நாள் இப்போலாம் வெள்ளனாவே எந்திரிக்கிற, கோயிலுக்கு போகிறேன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் உண்மையா? அவந்திக்கா, நிறையா தடவை சொல்லியிருக்கேன் என்கிட்ட தொட்டு பேசுகிற பழக்கம் வச்சுக்கிறாதுன்னு. ஒழுங்கா கையெடுக்கிறியா இல்லை கையை உடைக்கவா? என்ன மாமா, நான் உன்னை தொடாமல் வேற யாரும் உன்னை தொட போகிறா? சொல்லு பார்ப்போம். அவந்திக்கா ஒழுங்கா கையெடுண்டேன். ஸோ போடா,
உனக்கு கொஞ்சம் கூட ரொமான்டிக்கே வரல. எத்தனை பேர் என்கிட்ட நீ நானும் வராங்க. நான் உன் பின்னாடி தானே சுற்றுறேன். உன் மாமா மகளை நீயே பார்க்கலன்னா என்னை யாரா பாப்பா? ஏய், அவன் தான் பார்க்க மாட்டான்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு வந்து சுற்றிக்கிட்டே இருக்க? ஏய் ஜாக்சன், நான் ஒன்றும் உன்கிட்ட பேசுகிறேன், உன் வாயை மூடு. சும்மா எங்களுக்குள்ளே வந்து பேசுகிற வச்சுக்கிறாத. ஏய், இன்னொரு தடவை என் ஃப்ரெண்ட்ஸை யாராச்சும் எதிர்த்து பேசணுன்னு வச்சுக்கோவேன். என்னடா மாமா நீ? அவன் என்ன திட்டுறான், அப்போ நீ எனக்கு சப்போர்ட்டாக அவனை தான் திட்டணும். ஏய், உனக்கு நல்லாவே தெரியும் என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எவ்வளோ முக்கியம்னு. சும்மா இந்த மாதிரி தொற்ற வேலைலாம் வச்சுக்கிறாத, புரியுதா? மூஞ்சி கை கால்லாம் உடச்சி விட்டு போயிடுவேன், பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். ஆ, அப்படி சொல்லு மச்சான். ஊர் ஃபுல்லாக போயிட்டு உடனே தான் கட்டிக்கிற போகிறேன், நீ அவனும் சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னு நிறையா சொல்கிறாளாண்டா. ஏய் ஜாக்சனு, உன் வேலையை மட்டும் பாடுறா, தேவையில்லாமல் எனக்கும் என் மாமாக்களையும் அவந்திக்கா சும்மா மாமா மாமான்ட்டு நசண்டுக்கிட்டு இருக்காத. உனக்குலாம் ஒரு தடவை சொன்னால் புரியாத, பிடிக்கலனா? ஆ மாமா அது வந்து பேசாம போறியா அப்படின்றாங்க. நம்ம அவந்திக்கா வந்து தொட தாண்டா வருவாங்க, பட் அதுக்குள்ளே வந்து நம்ம ஜங்குக்கு வந்து அங்கேருந்து விலகிடுவாங்க. அப்போ தான் லைட்டாக வந்து நம்ம டேங்கை பார்ப்பாங்க. நம்ம டேங் பார்த்தோன்னா அவங்க வீட்டு வாசலில் தாண்டா நின்று ஸ்டில் இப்போ வரைக்கும் நின்று நம்ம ஜங்குக் சைடு தான் பார்த்து மறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஜங்குக்கும் எதுவுமே அங்கனக்குள்ளே பேசியிருக்க மாட்டாங்க. அவருமே வந்து அமைதியாக திரும்பிட்டு ஸ்மோக் தாண்டா பண்ணிக்கிட்டு இருப்பார், ரொம்ப டென்ஷனாக தான் இருப்பார். அவந்திக்காவும் ஒரு மாதிரி சேடாக அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் ரவுடி. ஏய், யார் என்ன ரவுடின்றது? தைரியம் தான் முன்னாடி வந்து சொல்கிறா. ஏன் நீங்கள் திரும்பி பார்க்க மாட்டிங்களா அப்படின்னும் ஜங்கு கொஞ்சம் செம்ம டென்ஷனாக தான் திரும்பி பார்ப்பாங்க. பார்த்தா டேங் தான் நிற்பாங்க. ஏய் உல்ஃபி, எப்படா கூப்பிட்றேன்னா? இங்கே இருக்கவங்க எல்லோரும் உங்களை பிளாக்குண்டுவாங்க, ஆனால் நீங்கள் ரவுடி தேல. யார் இவனா? நீ வேற ஏன்டா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? டேய் மச்சான், சாரி சரி, உன் தம்பி எங்க? அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான். ஆனால் என் தம்பி நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க? ஷார்ப்பு தானே உங்கள் பேர்? என் பேர் சுகா தான், என்னை சுகானே கூப்பிடு. ஓ சரிண்ணா. இதை அண்ணாவா? மச்சான், என்னோட ஆளை ஒன்று அண்ணாந்தேலடா கூப்பிடணும், இதில் என்ன இருக்குது? நான் ஜங்குக்கு விளாட்றியா நீ? அவன் தம்பியை நான் நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா என்னை மாமா அந்தெல்லாம் கூப்பிடணும். வாயை உடச்சிருவேன். இங்கே ஒரு குல்ஃபி. சொல்லுங்க பல். ஜங்குக்குனே கூப்பிடு. சொல்லுங்க ஜங்குக். அதெல்லாம் மாமான்னு கூப்பிடக்கூடாது, புரியுதா? ஏன்னா இல்லை, கூப்பிடக்கூடாதுன்னா கூப்பிடக்கூடாது, என்னை மட்டும்தான் மாமான்னு கூப்பிடணும், புரியுதா? அப்படின்வாங்க. டேங்க் ஒரு மாதிரி ஷையாக தான் இருக்கும், பட் அது எதுவுமே வந்து வெளியே காட்ட மாட்டாங்க. நான் எதுக்காக உங்களை மாமான்னு கூப்பிடணும்? நான் 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 கிளாஸ்க்கு லேட்டாச்சு, கிளம்புறேன் அப்படின்ட்டு போதாண்டா போவாங்க. பட் அதுக்குள்ளேயே வந்து ஜங்குக்கு வந்து வேகமாக டேங்கோட கையை பிடிச்சிருவாங்க. நம்ம டேங் ஒரு மாதிரி நர்வஸில் வந்து கையை எடுத்துடுவாங்கடா. அது ஒரு மாதிரி இருக்கும். டக்குன்னு வந்து கையை பதறி விட்டது வந்து ஜங்குக்கும் லைட்டாக ஹர்ட் ஆகும், டேங்க்கும் ஃபீல் பண்ணுவாங்க. அது வந்து பரவாயில்ல, எடுத்த உடனே டச்செல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தால் எல்லாருக்கும் அன்கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும்ல. இப்போ இதெல்லாம் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம், போக போக அதெல்லாம் வச்சுக்கலாம். யார் லவ் பண்ணுறா? என்ன நானும் நீ தான் குல்ஃபி, வேறு யாரை நான் லவ் பண்ண போகிறேன்? நானும் உங்களை லவ் பண்ணலை. லவ் பண்ணாமல் தான் காலங்காத்தால் என்கிட்ட வந்து பேசுகிறியா? அது வந்து நேற்று நீங்கள் கொடுத்த குழம்பு நல்லா இருந்துச்சு, அதுக்கு தான் ஆன்ட்டிக்கு, அதாவது அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லலான்னு சொல்லி தான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஏன்னா வீடு ரொம்ப தூரம் இருக்குல்ல, அப்புறம் அம்மாவை எப்போ பார்ப்பேன்னு தெரியாது. நீங்கள் சொன்னால் வீட்டுக்கு போகும்போது சொல்லிக்கிருவீங்கள, அதுக்கு தான். யார் இவனா? என் மச்சான்லாம் இடி இருந்தாலும் அவங்க வீட்டு பக்கம் போக மாட்டான், எப்பயாச்சும் அவங்க அம்மா கூப்பிட்டா தான் போவான். பூனை உன்ட்ட இப்போ அவன் கேட்டியானா? வாயை மட்டும் போடியா, அதான் ஆள் இல்லைல்ல. அது சரி, அவன் எப்போ எந்திரிப்பியான்? யார்? என் தம்பியா? எப்போ எந்திரிப்பான்? அவன் நைட்டு லேட்டாக தான் தூங்கினான், அதனால் இப்போதைக்கு எந்திரிக்க மாட்டான். ஆனால் நீங்கள் எதுக்காக என் தம்பியை கேட்குறீங்க?
அப்படின்டுவாங்க. நம்ம சுகாவும் ஒரு மாரி ஸ்மிர்க் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிருவாங்க. நம்ம மின்யூஜும் அண்டு ஃபிலிக்ஸும் தான்டா ஒரு மாரி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கு இன்னும் விஷயம் தெரியாது. அவங்க எதுக்காக என் தம்பிய கேட்குறாங்க? அப்புறம் ஒரு மாரி வில்லன் மாரி சிரிக்கிறாங்க. என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. உனக்கு சொன்னா புரியாது. சரி, காலேஜ் போறியா? ம். ஆமா. சரி நான் வரேன் லேட் ஆச்சு. ஏய் வா நான் இறக்கி விட்றேன். இந்த வண்டிலயா? ஏன்? இந்த வண்டிக்கு என்ன குறைச்சலு? அதானே என் மச்சான் வண்டிக்கு என்ன குறைச்சலு? இந்த ஏரியாவில் எல்லா பேரும் என் மச்சான் வண்டியில் போகணுன்னு தவமாக இருக்காங்க. என் மச்சானே வாயை திறந்து கேட்குற ஆள் நீ தான். இதில் என்ன இருக்கு உனக்கு? ஏய் ஜாக்கு, போ பின்னாடி அந்த 2 பேரும் வாயை பொளந்துட்டு பார்க்குறாங்க. அவங்களுக்கு கம்பெனி கொடு. அது சரி. ஆள் வந்தோடனே ஃப்ரெண்டை கழட்டி விட்டுறல. ஏய் போடா அப்படின்ட்டுவாங்க. நம்ம ஜாக்கும் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. நீ நடத்துடா மச்சான்ட்டு. நம்ம டேங்கா ஒரு மாதிரி நர்வஸாக நின்றுக்கிட்டே இருப்பாங்க. ஏன் இந்த வண்டி உனக்கு பிடிக்கலையா? அப்படி இல்லை, இதுவே எங்கள் அப்பா வண்டினா பிடிச்சிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். உங்கள் வண்டியில் பிடிக்கிறதுக்கே இடம் இல்லை. அன்னைக்கு வரும்போதே உசுரை கையில் பிடிச்சிட்டு வந்தேன். ஏய் தடிமாறு மாதிரி நான் இருக்கேன்டா, என்னை கட்டி பிடிச்சிக்கோ. இதோட உனக்கு வேற என்ன வேணும்? லைஃப் ஜாக்கெட்டா? ஆ உங்களையா? அதெல்லாம் தப்பு தப்பு. இதில் என்ன தப்பு இருக்குது? லவ்வர்ஸ் கட்டி பிடிக்கிறது தப்பா என்ன? ஆ நான் மறுக்க சொல்கிறேன். நான் ஒன்றும் உங்களை லவ்வெல்லாம் பண்ணலை. ஏதோ அன்றைக்கி ரொம்ப தூரம் நடந்து போகும் நீங்கள் சொன்னது எனக்கு சரின்னு பட்டனால தான் அந்த வண்டியிலே ஏறினேன். இல்லைன்னா ஏறி இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி கூட அந்த குழம்பு நல்லா இருந்துன்னு சொல்ல தான் வந்தேன். இல்லைன்னா வந்திருக்க மாட்டேன். நீங்கள் அதெல்லாம் வச்சுக்கிட்டு உங்கள் மண்டையில் வேறு ஏதோ யோசிச்சுக்கிறாதீங்க. எனக்கு இதுலலாம் சுத்தமாக விருப்பமே இல்லை. நான் நான் போகிறேன் அப்படின்ட்டு போக தானே பார்ப்பாங்க. பட் ஜங்குக்கு வந்து அதுக்குள்ளேயே வந்து முன்னாடி வந்து நின்றுக்குருவாங்க. ஸ்டில் நான் வந்து இப்போ வரைக்கும் தலை குனிஞ்சு தான் இருப்பாங்க நம்ம டேங்கு. அது பார்க்குறதுக்கு ஜங்குக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குடா. லைக் வந்து நம்ம ஜங்குக்கு முன்னாடி டேங் அந்த ஷையாக இருக்கிற ஃபீலு. ஸோ கரெக்டாக வந்து நம்ம டேங் வந்து ஜங்குக்கோட நெக் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் தான்டா இருப்பாங்க. கீழே இருந்து அதாவது அந்த செஸ்ட் அளவுக்கு தான் இருப்பாங்க. ஸோ நம்ம டேங்கும் தலை குனிஞ்சு தான் இருப்பாங்க. நம்ம ஜங்குக்கும் ஒரு மாதிரி குனிஞ்சுக்கிட்டு தான் டேங்கை பார்ப்பாங்க. ஃபேஸ்லேயே ஒரு மாதிரி வில்லத்தனம் இருக்கும். ஏய் பிடிக்கலன்றல என் கண்ணை பார்த்து சொல்கிறா. நான் ஒன்றும் பிடிக்கலன்னுலாம் சொல்லலையே. அப்புறம் அது வந்து நான் லவ் தான் பண்ணலைன்னு சொன்னேன். பிடிக்கலன்னுலாம் சொல்லலை. ரெண்டுமே ஒன்றுதான்ல. அது எப்படி ஒன்றாகும்? எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவை கூட தான் பிடிக்கும். ஏன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை கூட தான் எனக்கு பிடிக்கும். தோலை உரிச்சிருவேன் உன்னை. இப்போ எதுக்குன்னு திட்டுறீங்க? பின்ன யார் உனக்கு என்ன மட்டும்தான் பிடிக்கணும், புரியுதா? என்னை தவிர யாரையும் உனக்கு பிடிக்கக்கூடாது. இதெல்லாம் ஓவரா இல்லையா உங்களுக்கு? உங்களுக்கு எப்படி எல்லாரையும் பிடிக்குமோ அதே மாதிரி எனக்கு ஒன்றை மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்ட்டு டேங்காவே பாதி நோஸில் கட் பண்ணியிருப்பாங்கடா. டேங்கே ஒரு மாதிரி ஷாக்காக இருக்கும். ஒரு மாதிரி அவர் கண்ணெல்லாம் பிதுக்கிக்கிட்டு தான் நம்ம ஜங்குக்கை பார்ப்பாரு. ஏய் அப்படி பார்க்காத குல்ஃபி. ஏன் 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 பார்க்கக்கூடாது? அப்படி பார்க்காதன்னு சொல்கிறேல. நீ நீ காலேஜ் போகணுன்னு சொல்கிற, அப்புறம் வேறு மாதிரி ஆயிரும். வேறு மாதிரி என்னாகும்? என் மூஞ்சி எதுவும் நல்லா இல்லையா? நான் அப்படி பார்க்கும்போது காமெடியாக தெரியுறேனா? ஐயோ குழந்தையா இருக்கியானே, என்னமோ பண்ணுறான் காலங்காத்தாலே என்னைய. சரி வா இங்கே இருந்தால் லேட் ஆகும், எக்ஸாம் இருக்குல்ல அப்படின்ட்டு டேங்கை கூப்பிட தாண்டா போவாங்க. பட் அதுக்குள்ளே வந்து பின்னாடி இருந்து ஆரன் சவுண்டு கேட்கும். திரும்பி பார்த்தா நம்ம ஜேஹோப்பு தான் ஒரு மாதிரி ஜங்குக்கை முறைச்சிக்கிட்டு தான் நிற்பார். அப்பா இங்கே என்ன பண்ணுற? பே பேனா வாங்க வந்தேன்ப்பா. எக்ஸாம் கடைசி நேரத்தில் தான் பேனா வாங்குவியா? நைட்டே வாங்குகிற பழக்கம் இல்லையா? அது வந்து மறந்துட்டேன்ப்பா. என்னட்டே வாங்குது? இந்த சின்ன விஷயத்தில் கூட பொறுப்பாக இருக்க மாட்டியா? போய் டக்குன்னு வாங்கிட்டு வா. இதோ 2 நிமிஷம்ப்பா அப்படின்ட்டுவாங்க. ஸோ டீ கடை தான்டா. பட் அந்த பேனா அந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருப்பாங்க. கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் அந்த மாதிரிலாம். ஸோ ஒரு பேனா தாண்டா நம்ம டேங் வந்து வாங்கிட்டு வந்து போவாங்க. கரெக்டாக அவங்க அப்பாவோட
பைக்கில் தான் ஏறி உட்காருவாங்க. அது வந்து ஸ்கூட்டி மாடல் தான். ஸோ உட்காந்துட்டு அப்படியே அவங்க அப்பா தான்டா நம்ம ஜங்குக்க முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஜங்குக்குலாம் ஃபுல் ஃபோக்கஸு டேங் மேல தான் இருக்கும். அவங்க அப்பா துள்ளி கூட பார்த்துருக்க மாட்டாரு. ஸோ அப்படியே அவங்க முறைச்சிட்டே போகும்போது நம்ம டேங் தான்டா பின்னாடி திரும்பி பாய் சொல்லுவாங்க. நம்ம ஜங்குக்கும் கண்ணடிச்சுட்டு ஆல் த பெஸ்ட் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணா நம்ம காலேஜ் தான்டா. நம்ம டேங் வந்து அவங்க அப்பா வந்து இறக்கி விட்டு நின்றுக்கிட்டு இருப்பாங்க. ஏய் டேங், சொல்லுங்கப்பா. இந்த படிப்பு எவ்வளோ முக்கியம்னு உனக்கு நல்லா தெரியும்ல. இதுக்காக தான் உன் 1 வருஷத்தை வேஸ்ட் பண்ணியிருக்க. ஒழுங்கா படிக்கணும், புரியுதா? படிக்கும்போது படிக்க மட்டும்தான் இருக்கணும். தேவையில்லாத விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்க்கக்கூடாது. அப்பா நான் எதுவும் அப்பா சொல்கிறேல, இந்த வயசில் மனசு இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் என் பையன் ஃபஸ்ட்டு நல்லா படிக்கணும். படிப்பில் அவன் கவனமாக இருக்கணும். விளையாட்டு புத்தியோடு இருக்கக்கூடாது. புரியுதா? சரிப்பா. சரி, நான் போயிட்டு வரேன். நல்லபடியாக பரீட்சை எழுதணும். ரிசல்ட் வந்தோடனே எனக்கு ஃபோன் பண்ணு. உண்டாத. பண்ணுறேன்ப்பா. சரி, நல்லா பண்ணு. சரிப்பா அப்படின்வாங்க. நம்ம டேங்க் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இப்போ வரைக்குமே அவங்க அப்பா வந்து நீ டாக்டராக பிடிச்சிருக்கா என்னன்னு கேட்க மாட்டாங்க. ஏதோ ஒரு சின்ன வயசில் வந்து டேங்க் சொல்லியிருப்பாங்க, நான் பெரிய பையனானா இந்த மாதிரி டாக்டர் ஆவேன் அப்படின்ட்டு. பட் அதை யோசிச்சுக்கிட்டே அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி டாக்டர் ஆக்குறது இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பட் டேங் வந்து வளர்ந்ததுக்கப்புறம் அவங்களோட ட்ரீம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே தான் ஒரு மாதிரி நர்வஸாக அந்த கேட்டுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆவாங்கடா. ஸோ என்ட்ரி ஆகும்போது பார்த்தா நம்ம ஜங்குக்கு காலேஜ் வாசல்லே, அதாவது அந்த என்ட்ரன்ஸ்லேயே இருப்பாங்க. யாரையுமே உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. இவனை மட்டும் எப்படி அலோவ் பண்ணாங்க அப்படின்ட்டு ஒரு டவுட்டாக தான் நம்ம டேங் வந்து அவர் அறியாமலே அவர் கால் வந்து நேராக நம்ம ஜங்குக் சைடு தான் போகும். நான் குல்ஃபி நைனா, அதாவது என் மாமனார் எதுவும் பாடம்லாம் எடுத்தாரா என்ன? அது எங்கள் அப்பா. சும்மா அவரை மாமாண்டாதீங்க. கரெக்டாக சொன்னேன். ஓ, எங்கள் அம்மா மாதிரி நானும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் அப்பா அம்மான்னு கூப்பிடணுன்னு ஆசைப்பட்றியா என்ன? ஜங்கு, நீங்கள் தேவையில்லாத வேலை பார்க்குறீங்க. எனக்கு நீங்கள் எதோ யோசிச்சேன் பின்னாடி வரீங்களான்னு தெரில. ஆனால் நான் இப்போ படிக்கணும். இந்த மாதிரி நேரத்தில் என்ன நான் உன்னை சொன்னேனா? என்னை வந்து கட்டிக்கோ, என் கூட வந்துரு, எனக்கு பிள்ளை பெற்று கொடுன்னு சொன்னேன்னா? ஜங்கு, நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு தெரியுதா? தப்பாக பேசுகிறீங்க நீங்கள். சுப்பா. பால்புட்டி. இப்போ ஒரு பேரா? என் பேர் தான் கிம் டேயாங்னு சொன்னேன்ல, என்னை அப்படி சொல்லி கூப்பிடுங்க. இந்த பால்புட்டி, தயிர் சாதம், குல்ஃபி இதெல்லாம் என் பேர் கிடையாது. நான் ஒன்றும் சாப்பாடு ஐட்டம் கிடையாது அப்படின்ட்டு ஒரு மாதிரி போட் பண்ணி அழகாக சொல்லுவாங்கடா. நம்ம ஜங்குக்கும் அவ்வளோதான். உன்னையெல்லாம் விட்டால் நான் ஒரே முழுங்கில் முழுங்கிடுவேன்டா. ஏன்டா என்னை இப்படி பார்க்குறன்ற மாதிரி தான் நம்ம டேங் ஒரு ஹை ப்ரீத் விட்டு பார்ப்பாங்க. நம்ம ஜங்குக்கும் ஒரு மாதிரி ஸ்மித் பண்ணிவிட்டு ஒரு கோல்டன் கலர் பென் மாதிரி இருக்கும்டா. அதை தான் நம்ம டேங் முன்னாடி நீட்டுவாங்க. என்னது? உன் லைஃப்பில் இம்பார்ட்டண்டான எக்ஸாம்னு சொல்கிறல, இதுதான் என்னோடய சின்ன கிஃப்ட். ஆனால் இந்த பேனா பார்க்க ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கே. இதெல்லாம் எனக்கு வேணாம். ஏன்னா என்னால் எக்ஸ்பென்சிவ் திங்ஸ்லாம் பத்திரமா பாதுகாக்க முடியாது அப்படின்னு யார் சொன்னா? எனக்கே தெரியும். நான் அதெல்லாம் டக்குன்னே தொலைச்சிடுவேன். இங்கே பாரு, யாருமே எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னா ஒரு பொருளை பாதுகாக்க மாட்டாங்க. நம்மளுக்கு அது வேணும், பிடிச்சிருக்குன்னா மட்டும்தான் பாதுகாப்பாங்க. நம்மளுக்கு பிடிச்சிருந்தா போதும். அது எக்ஸ்பென்சிவாக இருக்கணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது, புரியுதா? ஆனால் இது உங்களுக்கு நான் காலேஜ் படிக்கும்போது என் ப்ரொஃபஸர் கொடுத்தாங்க, ஃபஸ்ட் இயரில் ஸ்டேட் ஃபஸ்ட்டுன்னு. இப்போலாம் எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. இது வரைக்கும் நான் அதை யூஸ் பண்ணதே இல்லைடா. இன்றைக்கி உனக்கு கொடுக்கலான்னு ஃபஸ்ட் டைம் நான் ஒரு நேம் எழுதினேன். அந்த நேமோட பேப்பர் தான் அது அப்படின்ட்டு அந்த பேப்பரையும் கொடுக்குறாங்கடா. பட் அது க்ளோஸில் தான் இருக்கும். ஸோ நம்ம டேங்க அதை வந்து பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு பாரு, என்னோட ஒரு கிஃப்டாக வச்சுக்கோ, புரியுதா? தேங்க்யூ ஜங்குக். தேங்க்ஸ்ன்னு சொன்னேன். நம்மளுக்குள்ளே எதுக்கு தேங்க்ஸு? போ, டைம் ஆச்சுல. காலையிலே கொடுக்கணும் தான் இருந்தேன், அதுக்குள்ளேயே மாமனார் வந்து தடுத்துட்டாரு. ஜங்குக், சரி போடா அப்படின்வாங்க. நம்ம டேங்கோ சின்னதாக ஸ்மெயில் பண்ணிட்டு அந்த பேனா பேப்பரும் தானே வாங்குவாங்க.
அந்த பேப்பர் எடுத்து அவங்களோட புக்கில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பேனாவை எடுத்துகிட்டு தான் எக்ஸாம் எழுத போவாங்க. ஒன்லி பென் மட்டும் தான் அலோடு. ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் அந்த ஏபிசிடி மார்க் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை தான் அட்டென்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நடக்கும் எக்ஸாமு. ஸோ ஃபைனலாக எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே தானே வந்து பார்ப்பாங்க. ஸோ ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக தான் அவங்க புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வருவாங்க. 3 மணி நேரம் காலையில் 10:00 ஆரம்பிச்சிருக்கும். ஸோ ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக தான் வெளியே வந்திருப்பாங்க. பசி வேறு ரொம்ப எடுக்கும் நம்ம குழந்தைக்கு. ஸோ அப்படியே டயர்டாக தாண்டா வெளியே வருவாங்க. பார்த்தா நம்ம ஜங்குக் இன்னும் அதே பிளேஸில் தான் அந்த வண்டியில் உட்காந்துருப்பாங்க. அவங்களோட ஃபேஸில் வந்து ஒரு கர்ச்சீஃப் மாதிரி போட்டு அப்படியே அந்த வண்டியில் தான் படுத்திருப்பாங்க. யாருமே எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. டேங்க்கே ஒரு மாதிரி ஆச்சரியமாக தான் இருக்கும். ஸோ அப்படியே சின்ன ஸ்மைலோட தான் அவங்க அப்படியே ஜங்குக் கிட்ட தான் வருவாங்க. என்னடா குல்ஃபி, எக்ஸாம் நல்லா எழுதிட்டியா? ம். நான் வந்துட்டேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் அப்படி தான். அவங்க மனசுக்கு பிடிச்சவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எல்லாமே கண்டுபிடிக்கலாம். அப்படியா? அப்போ இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன நினைப்ப? என்ட்ரன்ஸ் வரைக்கும் எவனுக்கு வர ரைஸ் இல்லாதப்ப நான் மட்டும் எப்படி உள்ளே வந்து இப்படி நிற்கிறேன்னு யோசிப்பேன். மிஞ்சி போச்சுன்னா ஏன் நான் வெயிட் பண்ணுறேன்னு யோசிப்பேன். அப்படிதான் இல்லை அப்படின்ட்டு ஃபேஸ்லேருந்து கர்ச்சீப் எடுத்து அவங்க கையில் தானே சுற்றிக்கிறாங்க. சுற்றிட்டு அப்படியே அந்த வண்டி மேலே தான் உட்காடுறாங்க. ஒரு மாதிரி ஸ்டைலிஷ்ஷாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஃபுல்லாக அங்கிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இவங்கள தானே பார்த்துட்டு போவாங்க. ஸோ அந்த 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 செட்டிங்கே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் க்ரீனிஷாக தான் இருக்கும் நேச்சுரலாக. அண்ட் பக்கத்துலேயே வந்து ஒரு ஹாஸ்பிட்டலும் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் அந்த சைடு வந்து கொஞ்சம் எமர்ஜென்சியாகவும் இருக்கும். அதே சமயம் இந்த சைடு பார்த்தோம்னா கொஞ்சம் அமைதியாகவும் இருக்கும். ஸோ 2 சீனரிக்குள்ளே தான் அந்த எக்ஸாம்பிளோட செட்டிங்கே இருக்கும். நம்ம ஜங்குக்கும் ஸ்மைல் பண்ணிவிட்டு டேங்க தான் பார்ப்பாங்க. என்னடா இதெல்லாம் நினச்ச? அதெல்லாம் அப்படின்ட்டு ஏதோ சொல்ல தாண்டா வருவாங்க. பட் அதுக்குள்ளேயே நம்ம டேங் வயிற்றுல ஒரு சவுண்டு வரும்டா. நம்ம ஜங்குக்கு ஒரு ஸ்மைல் தான் பண்ணி பார்ப்பாங்க. டேங்க ஒரு மாதிரி நர்வஸாக அவங்க லிப்ஸை பைட் பண்ணிட்டு தான் சிரிப்பாங்க. ஏய் அதை கடிக்காத விடு. விட்றான்றல ஏன் வாதட்ட நான் கடிப்பேன். அதனால உங்களுக்கு என்ன? அதெல்லாம் முந்தா நேற்று வரைக்கும் தான். இப்போ அது எந்த புரியலை. நேற்று எப்போ உன்னை பார்த்தேனோ அதுலேருந்து ஒன்றது எல்லாமே எந்த தான். இப்படிலாம் அதை நீ ஹர்ட் பண்ணக்கூடாது, புரியுதா? நீங்கள் என்னை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலையா என்ன அப்படின்வாங்க. நம்ம ஜங்குக்கும் ஏதோ யோசிச்சுட்டு அவங்க அந்த பைக் சீட்டுக்குள்ளே தாண்டா ஒரு ஜூஸ் மாதிரி எடுப்பாங்க. எடுத்து அதை டேங்கிட்ட தான் கொடுப்பாங்க. இந்தா குடி. ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கா? எனக்கு பிடிக்கணும். உங்களுக்கு எப்படி தெரியும்? உன்னை பார்த்தாலே தெரியுது நீ எப்படின்னு. குடி. அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு? குடிடான்றல பசிக்கிறதுல குடி. ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். நான் வரல. என்னமோ நான் உனக்கு கடத்திட்டு போகிற மாதிரி சொல்கிறேன். அப்படிலாம் போய் எதுவும் பண்ண மாட்டேன். நான் பக்கா ஜென்டில்மேனு. எல்லாமே ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப் தான் பண்ணுவேன், புரியுதா? அது வந்து குடிடா. அப்புறம் வயிறு வலிக்கும்ல சாப்பிடாம இருந்தா. குடி அப்படின்னாங்க. அந்த ஸ்ட்ராலாம் போட்டு தாண்டா கொடுத்துருப்பாங்க. நம்ம டேங்கிட்ட கொடுத்துட்டா டேங்க் கையில் இருக்க புக்கை தான் வாங்கி அவங்க பவுச்சுக்குள்ளே வைப்பாங்க. ஸோ அப்படியே வண்டியை தான் திருப்புவாங்க. செம்ம கெத்தாக இருக்கும் அந்த ரவுண்ட் அடித்து திருப்புறதெல்லாம். நம்ம டேங்க் தான் ஒரு மாதிரி நர்வஸாக உட்காரலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபைனலாக வந்து உட்காந்துருவாங்கடா ஒரு மாதிரி பின்னாடி சீட்டை தான் டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு. டே தள்ளி பக்கத்தில் வா. நான் வரமாட்டேன். வாடான்றல ஜங்குக் அது வான்னு சொல்கிறல அப்படின்வாங்க. ஒரு மாதிரி நர்வஸாக தான் அப்படியே ஜங்குக் பக்கத்தில் தாண்டா போய் உட்காருவாங்க. டக்குன்னு ஜங்குக் வந்து டேங்கோட லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து அவங்களோட இடுப்பை பிடிக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. அது ஒரு மாதிரி இருக்கும் டேங்கு பார்க்குறதுக்கு. இது வரைக்கும் அவர் இந்த மாதிரி ஃபீல்லாம் பண்ணதே கிடையாது. அதே மாதிரி தான் நம்ம ஜங்குக்கும். ஸோ ஒரு மாதிரி தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பட் இப்போ வரைக்குமே டேங் வந்து அவர் ஸ்ட்ராபெரி ஜூஸை குடிக்கிறத விட்டுருக்கவே மாட்டாங்க. அது ஜங்குக்குமே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கும். ஸோ அப்படியே 2 பேருமே அங்கேருந்து வெளியே தாண்டா போவாங்க. டேரெக்டாக நம்ம ஜங்குக் வந்து ஒரு ஹோட்டலுக்கு தாண்டா கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ரொம்ப ரிச்சாலாம் இருக்காது. ஒரு மாதிரி ஒரு டீசெண்டாக தான் இருக்கும். ஸோ அங்கே தான் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. நம்ம டேங் தான் ஒரு மாதிரி ஜங்குக்கை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இறங்குடா.
எப்படியும் என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டே இருக்கலான்னு பிளான் பண்ணுறியா என்ன? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு டக்குன்னு இறங்கிடுவாங்கடா. நம்ம ஜங்குக்கு ஸ்மைல் பண்ணிவிட்டு பைக்கை ட்ராப் பண்ணிட்டு தாண்டா வருவாங்க. 2 பேர் நேராக உள்ளே தான் போய்கிட்டு இருப்பாங்க. நான் பிளாக்கு ரொம்ப நாள் கழிச்சு வரேன். ஏய், போன வாரம் தான் வந்தேன், அப்புறம் என்ன ரொம்ப நாள் கழிச்சுன்ற? இல்லைடா, எப்பயுமே டெய்லி வருவியே, அதான் கேட்டேன். ஆமாம், இது யார் புது பார்ட்டி? ஏய், பார்ட்டின்டா, வாயை உடச்சிடுவேன். பார்த்து பேசு, புரியுதா? ஓ, இப்போ புரியுது. பிரதர்லா, வாங்க வாங்க, உள்ளே உட்காருங்க. உங்களுக்கே ஸ்பெஷலாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டு வரேன். டே ஜங்குக்கு, சாரி பிளாக்கு, பழைய ஆர்டர் இல்லை, இல்லை மெனுவை கொடுத்து விடு அப்படின்வாங்க. நம்ம ஜங்கு டேங்க் ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. அமைதியாக வந்து ஜங்குக்கை ஃபாலோ பண்ணிட்டு தான் போயிருப்பாங்க. அப்படியே நேராக வந்து ஒரு ஹோட்டல் வந்து ஃபுல்லாக கொஞ்சம் க்ரௌடு தாண்டா இருக்கும். அதில் வந்து ஒரு சைட் ஆஃப் இடம் மட்டும் ஒரு பேம்பூ ட்ரீ மாதிரி இருக்கும். அது வந்து கரெக்டாக கொஞ்சம் வெயில் வேறு இருக்கிறனால அந்த பேம்பூ கீழே உட்காரமே கொஞ்சம் நல்லா இருக்கும். பேம்பூ செட்டிங் தான். நம்ம அந்த பொல்லாதவன் படத்தில் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு ஒரு கடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும் அந்த செட்டிங்கு. ஸோ அது நல்லா சுற்றி வந்து மரம்லாம் இருக்குன்றப்ப அந்த இடமே ஜில்லுன்னு இருக்கும். ஸோ அந்த சைடு வந்து பார்த்தோம்னா கோழி, முயல் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் அது வாட்டுக்கு விலங்குகள்லாம் நல்லா அதுக வாட்டுக்கு சுற்றுங்க. பார்க்குறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். நம்ம டேங் வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஜங்கு கூட நான் ஏன் வந்தேன் அப்படின்னு தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பார். இவனை நான் நேற்று தான் பார்த்தேன், அதுக்குள்ளேயும் நான் இவன் கூட ஹோட்டல் வரைக்கும் வந்துட்டேனே, இதெல்லாம் தப்பு டேங் அப்படின்ட்டு திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பார். அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. கட்டிக்கிறேன் போகிறேன் கூட வெளியே போகிறது ஒன்றும் தப்பு இல்லை. உங்கள் வீட்டில் இதை பற்றிலாம் சொல்லலையா என்ன? ஆ, நீங்கள் ரொம்ப தான் நீங்கள் ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்க, தெரியுதா? ஹே, நான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேனா? உனக்கு பிடிக்கலைன்னா சொல்லு, சத்தியமாக பண்ண மாட்டேன். அது வந்து அப்படின்ட்டு ஏதோ சொல்ல தாண்டா வருவாங்க. பட் அதுக்குள்ளே அவங்க ஃபோன் வந்து பசில்ஸ் ஆகும். ஸோ எடுத்து பார்த்தா ரிசல்ட்டு தான் வந்திருக்கும். அதை பார்க்கும்போது தான் டேங்க் ஒரு மாதிரி சேடாக ஆவாங்க. என்னாச்சு, ரிசல்ட்டா? ம், ஆமாம். எத்தனாவது ப்ளேஸு? செகண்ட் ப்ளேஸ். அதனால என்ன, டாப் 10 ப்ளேஸ்க்கு நல்ல காலேஜ் கிடைக்கும்ல, அப்புறம் என்ன? அண்ணா, அப்பாவுக்கு நான் ஃபஸ்ட் ப்ளேஸ் வரணும் தான் ஆசை. செகண்ட் ப்ளேஸ்னால் அப்படின்ட்டு ஏதோ சொல்ல தாண்டா வருவாங்க. பட் அதுக்குள்ளேயும் டக்குன்னு ஃபோன் வந்துடும். அவங்க அப்பாவாக தான் இருக்கும். ஸோ டேங்கும் ஒரு மாதிரி நர்வஸாக தான் அந்த ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க. அப்பா, என்னம்மா, என்னப்பா எத்தனாவது ப்ளேஸு? செகண்ட் ப்ளேஸ்ப்பா. ஏன் செகண்ட் ப்ளேஸு? ஃபஸ்ட் நல்லா தானே படித்த, அப்புறம் என்ன திருப்பி ரீவேல்யூ போடுவோம் பேப்பரை? அதெல்லாம் வேணாம்ப்பா. ஃபஸ்ட்டு டாப் 10ன்னா எல்லாமே ஒன்று தான்ப்பா, அதனால சரி நான் வீட்டில் வந்து பேசிக்கிறேன். நீ இப்போ எங்கே இருக்கா? இல்லை கூப்பிட வரவா? இல்லைப்பா வேணாம், நான் ஆட்டோவில் போய்க்கிறேன், காசு இருக்குது. சரி பார்த்துப்போ. ம், சரிப்பா அப்படின்ட்டு காலை கட் பண்ணிடுவாங்கடா. டேங்க் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம ஜங்குக்கும் இது நல்லாவே ஃபீல் ஆகுது. ஏய் குல்ஃபி. ம், சொல்லுங்கள் ஜங்குக். உனக்கு இது பிடிக்காதா என்ன? எது? டாக்டராக தான் உனக்கு விருப்பம் இல்லையா என்ன? அப்போல்லாம் இல்லை, எனக்கு பிடிக்குமே. ஏய், என்கிட்ட பொய் சொல்லாதடா. உன்னால் என்கிட்ட பொய் சொல்ல முடியாது, உண்மையை சொல்லு. உண்மையை சொல்லணும்னா எனக்கு ட்ராயிங் தான் பிடிக்கும். ஆனால் அப்பாவுக்கு நான் டாக்டர் ஆகணும்னு ஆசை. உனக்கு ட்ராயிங் பிடிக்கும்னா அதை சைடில் பண்ணுன்னு அப்பா ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க தான். ஆனால் எனக்கு என்னமோ டாக்டர் பிடிக்கலன்றனால என்னால் ஃபுல் ஒர்க்கை என்னால் அதில் ஃபோக்கஸ் பண்ண முடியல, அவ்வளோதான். சரி சரி, இந்தா மெனு, உனக்கு பிடிச்சத ஆர்டர் பண்ணிக்கோ. அதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு பசிக்கலை. ரோஸ் மில்க் குடித்தனால இப்போ ஓகே. வீட்டுக்கு போகலாமா? இப்போ இவ்வளோ தூரம் சும்மா வந்தோம். சரி இரு, நானே ஆர்டர் பண்ணவா? எனக்கு தான் வேணான்னு சொல்கிறேன்ல அப்படின்வாங்க. பட் நம்ம ஜங்குக்கு அதெல்லாம் கண்டுக்கிறாமல் அவர் வாரத்துக்கு நிறையா திங்ஸ் ஆர்டர் சொல்லுவாராம். ஸோ டிஷ் வந்து நம்ம சைடே கொண்டு போகலாம், ஏன்னா எனக்கு அந்த சைடு அவ்வளோவா தெரியலை. ஸோ அதில் வந்து பட்டர் நானு, சிக்கனு,
அப்புறம் வந்து தோசை ரோஸ்ட்டு, அப்புறம் வந்து மினி இட்லி, அதில வந்து சிக்கன் குழம்பு ஃபுல்லாமே வெஜ்ஜு தான் சொல்லியிருப்பாரு. நான்வெஜ்ஜே இருந்திருக்காது. நல்லா வேற எதுவும் வேணுமா? ம். லாஸ்ட்டா ஒரு ஸ்ட்ராபெர்ரி கேக் குடுத்துடுறா. அதுக்கப்புறம் இது ஐஸ்கிரீம் ப்ரௌனி ஒண்ணு குடுத்துரு. அப்புறம் வேற என்ன? எனக்கு ஒரு சாக்லேட் மில்க் ஷேக் போதும். பனானா குடுத்துடுறா. சாக்லேட் அன்னைக்கு நல்லாவே இல்ல ட்ரை பண்ணி. சரினா பனானா மில்க் ஷேக் தால குடுத்துடுறேன் விடு. வேற எதுவும் வேணுமா? பிரதர் இன் லா உங்களுக்கு? என் பேரு ஒண்ணும் பிரதர் இன் லா இல்ல. என் பேரு கிம் டேயாங். ஓ பிளாக்கு. இப்போ தாண்டா போகுது அதெல்லாம் கண்டுக்கிறாத போயிட்டு வா அப்படின்வாங்க. அவங்களும் ஒரு மாதிரி ஸ்மித் பண்ணிட்டு போயிடுவாங்க. சரி நான் கொடுத்த பேப்பர் இன்னும் நீ ஓப்பன் பண்ணி பார்க்கலையா என்ன? வீட்டில் போய் பார்க்கலான்னு தான் வச்சிட்டேன். ஏன் என் முன்னாடி வெக்கப்படக்கூடாதுண்ணா? அப்படி என்ன எழுதிருக்க போகிறீங்க? மிஞ்சி போனால் உங்கள் பேர் இல்லைன்னா என் பேர். ரெண்டுமே இல்லை. வேற? சரி நீ வீட்டில் போய் பாரு. நான் பார்த்துட்டு அது எப்படி ஃபீல் பண்ணுறேன்றத நானும் பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்த்தேன். அவ்வளோதான். நீங்கள் என்ன பார்க்கணும்? சரி சாப்பிட்றா அப்படின்ட்டுவாங்க. கரெக்டாக அந்த டயத்துக்கு ஆர்டரும் வந்துடும். ஸோ நம்ம ஜங்குக் தான் அதை எடுத்துட்டு ஏன் முன்னாடி தான் வைப்பாங்க. அவருக்கெல்லாம் எச்சி ஊறும். நான் சும்மா தான் சொன்னேன் பசிக்கலைன்னு. ஆனால் எனக்கு இதெல்லாம் சாப்பிடு, உனக்கு தான் ஆர்டர் பண்ணேன். உண்மையாவா? அப்படின்ட்டு 2 வாய் வைப்பாங்கடா. அது சாப்பிட்றதுக்கே அந்த ஸ்பைசினஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான்டா இருக்கும். அது டேங் வந்து அப்படியே சின்ன ஸ்மைலோட ஜங்குக்கை தான் பார்ப்பாங்க. ஜங்குக் வந்து க்யூட்டாக வந்து அவர் பனானா மில்க் ஷேக் குடிச்சிட்டு அப்படியே நம்ம டேங்கை தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ரவுடிக்கு பனானா மில்க் ஷேக்லாம் பிடிக்குமா என்ன? இந்த தயிர் சோறுக்கு இந்த மாதிரி நான்வெஜ்ஜெல்லாம் பிடிக்குமேது எனக்கு அது பிடிக்கிறது எதுவும் தப்பா என்ன? நான் ஒன்றும் தயிர் கிடையாது. சரி சாப்பிட மாதிரி பேசுனா உடம்புல ஒட்டாதுன்டுவாங்க அப்படின்வாங்க. நம்ம டேங்கும் அதை வந்து க்யூட்டாக ரசித்து சாப்பிடுவாங்கடா எல்லாத்தையுமே. அதுவும் அந்த தோசையெல்லாம் அப்படியே வாய்க்குள்ளே உருகிட்டு போகும் போல் ரொம்ப அழகாக சாப்பிடுவாங்க எல்லாமே. சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் எதுவுமே கண்டுக்கிற மாட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஜங்குக்கை பார்ப்பாங்க. ஜங்குக்கெலாம் எப்படா நீ லாஸ்ட்டாக சாப்பிட்ட மாதிரி தான் பார்ப்பாங்க. கண்ணு வைக்காதீங்க, அப்புறம் எனக்கு வயிறு வலிக்கும். சரி அதெல்லாம் வைக்கல. இந்தா கேக் சாப்பிடு. வயிற்றில் கேப் இல்லை. ஸ்ட்ராபெரி கேக்குடா உனக்கு பிடிச்சது. என் ஆள் செகண்ட் ரேங்க் வேறு வந்திருக்கான். சின்னதாக ஒரு ட்ரீட் கொடுக்க வேணாமா? நான் செகண்ட் ப்ளேஸ் வந்ததில் உங்களுக்கு என்ன சந்தோஷமா என்ன? நானும் ஃபஸ்ட் ப்ளேஸ் வரல. அதெல்லாம் எவ்வளோ பெரிய எக்ஸாம் தெரியுமா? அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் நீ செகண்ட் ப்ளேஸ் எடுத்ததே. அதுக்கு என்னோட ஒரு சின்ன ஹாப்பினஸ் அப்படின்வாங்க. ஸோ டேங்க்கு ஒரு மாதிரி க்யூட்டாக அதை வந்து பார்த்துக்கிட்டு தான்டா இருப்பாங்க. ஆனால் நான் உங்களை மாதிரி ஒன்றும் கோல்டு மெடலிஸ்ட் கிடையாது. நான் எடுத்தது மெக்கானிக்கல் இன்ஜினியர் எங்கே இருக்குது, டாக்டர் எங்கே இருக்குது? கம்பேர் பண்ணணும்னா ஈக்குவலாக கம்பேர் பண்ணணும், புரியுதா? எல்லாம் தெரிஞ்சவனே எதுவுமே தெரியாதவங்களெல்லாம் கம்பேர் பண்ணக்கூடாது. சாப்பிடு அப்படின்வாங்க. டேங்க் இது கேட்கும்போது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா அவங்க அப்பா எப்பவுமே கம்பேர் பண்ணுமே டேங்க் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து டாக்டர் பிடிக்கும், அதனால ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் டேங்க் அப்படி கிடையாது. ஆனால் அது ஜங்குக்கு பேசுகிற விதத்துலேயே தெரியுது ஜங்குக்கு வந்து அவங்கள மைண்டை வந்து லைட் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு. மிஸ்டர் பொறுக்கி சரி ரவுடி கொல்ல போகிறேன் அண்ணா. சரி சொல்ல என்ன? நீங்கள் தான் மெக்கானிக் இன்ஜினியரில் கோல்டு மெடலிஸ்ட்டு. அப்புறம் ஏன் நீங்கள் எந்த வேலைக்கும் போக மாட்டேறீங்க? ஏண்டா மேரேஜுக்கு அப்புறம் நம்ம ஃபினான்ஷியல் நினச்சி கஷ்டப்படுறியா என்ன? அதுக்கெல்லாம் கவலைப்படாத. அதுக்கெல்லாம் ப்ராப்பராக நான் மெயின்டெனன்ஸோடு தான் இருக்கேன். சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன். வேறு எங்கேயோ முடிச்சு போடாதீங்க. எனக்கு ஒன்றும் நீங்கள் சொல்லவே தேவையில்ல அப்படின்ட்டு க்யூட்டாக தானே அந்த கேக்கை சாப்பிடுவாங்க. நம்ம ஜங்குக்கும் சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு நல்லா நீட்டாக தாண்டா இப்போ உட்காந்துட்டு டேரெக்டாக வந்து டேங்கை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி உட்காருவாங்க. இவர் நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படித்தேன்தான். அது எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கும், அதனால் படித்தேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரேசிங்னால் ரொம்ப பிடிக்கும்.
சின்ன வயசுலேருந்து சைக்கிளில் தான் ஆரம்பிச்சிச்சு இந்த ரேசிங்கு. ஆனால் அதில் இருக்க கிக்கு என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்துருச்சு. நாலு பின்ன என் வண்டிக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா என்னை தவிர என் வண்டியை யாரும் தொடக்கூடாதுல்ல. அதுக்காகவும் கரெக்டாக இருக்கும்னு படித்தேன். ஆனால் வேலைக்கு போகலாம் எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. என்னால் ஒருத்தவங்க கீழெல்லாம் அடிபணிஞ்சு போக முடியாது. அதனால தான். ஓ! ஆனால் அவங்க ஏன் எல்லோரும் பிளாக்குன்றாங்க? நீங்கள் ரவுடின்றனாலையா? என்ன ரவுடின்ற? நான் இது வரைக்கும் யாரையாச்சும் அடித்து பார்த்துருக்கியா? இல்லை இந்த பொண்ணு கூடயாச்சும் தப்பாக நடந்தேனா? இல்லை. அப்புறம் ஏன் ஜங்குக்னு உங்கள் பேர் சொல்லி கூப்பிடாம எல்லோரும் பிளாக்குன்றாங்க? என்னோட ரேஸ் ரூட்டில் பிளாக்குன்னு இருக்கும். மேபி அதனால இருக்கும். தெரில. யாரோ ஒருத்தன் கூப்பிட ஆரம்பித்தான். அதுலேருந்து பேர் நல்லா இருக்குன்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டாச்சு. அதே மாதிரி தான் சுகாக்கும். அவன் நல்லா ஸ்கெட்ச் போடுவான். அதனால் அவனை ஷார்ப்புன்டுவாங்க. ஓ! ஏன்டா? ஒன்றும் இல்லை. எனக்கு இது மாதிரி பிளாக் கலரு ஹெவியாக ட்ரெஸ் பண்ண பிடிக்கும். என்னோடய எமோஷன்ஸை நான் வெளியே காட்ட முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் நீங்கள் ரொம்ப மர்மமான ஆளாக தான் இருக்கீங்க. உங்களை பற்றி புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே வரு. ஒன்ஸ் என் லைஃப்குள்ளே யாராச்சும் வந்துட்டா அவங்க எதுக்கும் கஷ்டப்பட தேவை கிடையாது. புரியுதா? புரியுது. சரி சாப்பிடு. அப்படின்றாங்க. நம்ம டேங் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஜங்குக்கு தாண்டா பார்ப்பாங்க. நம்ம ஜங்குக்கும் டேங்கை தான் இன்ன வரைக்கும் வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு போகலாமா? லேட்டாச்சுன்னா அப்பா திட்டுவார். அது எப்பட்றா எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் போகலாமான்னு கேட்குறேன். சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல, அதுதான். சிவா போகலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து தாண்டா கிளம்புவாங்க. அங்கே இருக்க எல்லாருமே நம்ம ஜங்குக்கும் டேங்கை தான் பார்ப்பாங்க. நம்ம டேங்க் ஒன்றுமே புரியாது. இவர் ரவுடிசமும் கிடையாதுன்றாங்க. வெறும் ரேஸுக்காக இவனை இப்படிலாம் பார்க்குறாங்களா அப்படின்ட்டு தான் பார்த்துருப்பாங்க. ஆக்சுவலாக ஜங்குக்கு வந்து பிளாக்குன்னு பேர் வந்ததுக்கெலாம் பெரிய ரீசன்லாம் கிடையாது. அவர் எப்போவுமே வந்து பிளாக் கலரு இந்த மாதிரி டார்க் கலர் ஷர்ட் தான் வேர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து அந்த ரேஸ் விடும்போது பேர் கேட்டிருப்பாங்க, என்ன பேர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அப்போது ஒரு ஃப்ளோவில் தான் பிளாக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவே ஒரு நேம் வந்திருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதுலேருந்து எல்லாருமே பிளாக்குன்னு தான் கூப்பிட்ருப்பாங்க. ஸோ ஃபைனலாக நம்ம ஜங்குக் தாண்டா வீட்டுக்கிட்டலாம் இறக்கி விட்ருக்க மாட்டாங்க. ஒரு முக்கில் தான் இறக்கி விட்ருப்பாங்க. நம்ம டேங்கு ஒரு மாதிரி குழப்பமாக தான் ஜங்குக்கை பார்த்துட்டே இறங்குவாங்க. ஆள் இவ்வளோ இன்னசென்ட்டாக அப்படின்னு தான் நம்ம ஜங்குக்கும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. யார் வீட்டில் இறக்கி விட்றதுலாம் பிரச்சனை கிடையாது. யாராச்சும் பார்த்துட்டு ஏதாச்சும் பண்ணால் உனக்கு தான் படிப்பு கெட்டு போகும். கொஞ்சம் பொறுத்துக்கோ. அதுக்கப்புறம் ஒரு ரூம்குள்ளேயே வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. சரி போ, பார்த்துப்போ. யார்? குல்ஃபி சொல்லுங்க. போய் ரெஸ்ட் எடு. தேவையில்ல இதை யோசிச்சுக்கிட்டு இருக்காத, புரியுதா? சரி ஜங்குக் அப்படின்ட்டு டேங் அங்கே வந்து க்யூட்டாக அவங்க பாக்ஸஸ் மேலே தாண்டா கொடுத்துட்டு போயிருப்பாங்க. நம்ம ஜங்குக்கும் பார்க்குறதுக்கு அப்படியே ஆள் மெல்ட் ஆகிருப்பார்ரா. அப்படியே சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே டேங்கை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போவாங்க. ரொம்ப ஸ்லோவாக தான் போவாங்க. டேங் அப்பப்போ திரும்பி பார்த்துட்டு இதுக்கு நீ என்னை வீட்டிலே ட்ராப் பண்ணியிருக்கலாம்லடா அப்படின்னு தான் திங்க் பண்ணிட்டு போவாங்க. ஸோ நேராக வந்து டேங்கை வந்து வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் அந்த ஜங்குக்குமே அதை பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் திருப்பி வந்து காஃபி ஷாப்பில் போய் அந்த டீ கடையில் போய் வண்டியை நிப்பாட்டுவாங்க. அண்ணா எங்கே சுகா இல்லையா? இல்லை ஷார்ப்புக்கு ஏதோ மெக்கானிக் ஷெட்டில் வேலையா, அதனால் அங்கே போயிட்டான். என்னாச்சு பிளாக், எதுவும் சொல்லணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிடுங்க. நான் ஏதாவதுன்னா அங்கே வர சொல்லுங்கள். அதெல்லாம் நான் சொல்லிடுறேன்ப்பா அப்படின்ட்டு ஜங்குக்கு வந்து ஃபைனலாக ஒரு தடவை டேங் வீடை பார்த்துட்டு தானே அங்கேருந்து போயிருப்பாங்க. நம்ம டேங்கும் நேராக போகணுன்னு அவங்க ரூமுக்கு தான் போயிடுவாங்க. ஸோ போய் அந்த ஜன்னலை தான் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. நம்ம ஜங்குக்கு போன மாதிரி இருக்கும் பைக்கில். ஸோ சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த புக்கை தாண்டா ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வந்து அந்த ஒரு பேப்பர் இருக்கும். அந்த ஜங்குக் கொடுத்த பேப்பர் தான். ஸோ ஓப்பன் பண்ணால் அதில் வந்து
பி ரெடி ஃபார் ஜீனோ டேங் அப்படின்னு இருக்கும். அதை பார்க்கும்போதே நம்ம டேங் ஃபேஸ் எல்லாம் செவந்திருக்கும். ஐயோ! இவனை வச்சுக்கிட்டு ஐயோ! டேயாங் நீ இப்படிலாம் ஃபீல் பண்ணக்கூடாது. ப்ளீஸ் ப்ளீஸ் இப்படிலாம் ஃபீல் பண்ணாத ப்ளீஸ்டா அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளேயே தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படியே அந்த பேப்பரை தாண்டா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு அவங்க டோர் நாக் சவுண்டு கேட்கும். வேகமாக வந்து அதெல்லாம் ஒளிச்சு வச்சுட்டு யாருன்னு பார்க்க தான் வெளியே போவாங்க. பார்த்தா அவங்க அம்மா தான். என்னடா எக்ஸாம் முடிச்சுட்டு அம்மாட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நீ வாட்டுக்கு ரூமுக்குள்ளே போய் கதவை அடைச்சிக்கிட்ட? இல்லைம்மா ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அதான். சரி சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பா நீ காலைல சாப்பிட்டு போனேன், அதுவும் அரைகுறையாக சாப்பிட்டேன். பா நான் சமைச்சு வச்சுருக்கேன், உனக்கு பிடிச்ச சமைச்சிருக்கேன்டா. பா. ஐயோ அம்மா எனக்கு பசிக்கலை. யார் உனக்கு பசிக்கலையா? சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்டா. சிக்கன் ஃப்ரைட் ரைஸா அப்படின்ட்டு வேகமாக அடுப்படிக்கு தாண்டா ஓடுவாங்க. இப்போ தான் ஃபுல்லாக ஒரு இதை ஃபுல்லாக காலி பண்ணுன்றதே மறந்துருப்பாங்க. ஸோ அவங்க அம்மாவும் சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு சாப்பாடு தாண்டா கொடுத்துருப்பாங்க. நைட் தாண்டா அவங்க அப்பா வந்து திட்டிருப்பாங்க. அது வந்து டேங்க்குமே ஒரு மாதிரி தான் இருந்திருக்கும். பட் அது என்ன பண்ண பேரண்ட்ஸ்னால் அப்படி தெரியல அப்படின்ட்டு அவர் அவங்க ரூமுக்கு தான் போயிருப்பாங்க. ஒரு மாதிரி சேடாக தாண்டா படுத்திருப்பாங்க. டக்குன்னு வந்து ஜிம்மின்னு வந்து பக்கத்தில் உட்காந்துக்குருவாங்க. டேய் ஜங்கு கூட போனியா? ஆ இல்லை. ஏய் பீஸ் சொல்லாத. நீ அந்த முக்குக்கிட்ட இறங்குனதை நான் பார்த்தேன், உண்மையை சொல்லுடா. ஜிம்மின் நான் உன்னோட அண்ணன், அதை மறந்துட்டு பேசுகிற நீ. தப்பா அவங்க கூட போமே தெரியலையா? வேணாட்டாங்க, அப்பாவுக்கு தெரிஞ்சால் தோலை உரிச்சிருவார். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ தேவையில்லாமல் ஏதாச்சும் யோசிச்சு பேசாத. வந்து தூங்கு, எனக்கு தூக்கம் வருது. டேய் ஏண்டா அவ்வளோ பண்ணிட்டு வந்துட்டு எப்பறம் உனக்கு தூக்கம் வருது? அப்பாவுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் 2 பேரும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜிம்மின், எனக்கு தூக்கம் வருது, குட் நைட் அப்படின்ட்டு நம்ம டேங் தாண்டா திருப்பி படுத்துக்கிடுவாங்க. நம்ம ஜங்குக்கும் நீ என்னமோ ஜிம்மினும் என்னமோ பண்ணுடா அப்படின்ட்டு அவர் வந்து இந்த சைடு திரும்பி படுத்துக்கிடுவாங்க. திடீர்னு பார்த்தா யாரோ அவங்க ஜன்னலை தட்டுற மாதிரி இருக்கும். நம்ம டேங்க்குமே ஒரு மாதிரி பயமாக இருக்கும், யாரா அப்படின்ட்டு. ஒரு மாதிரி பிளாங்கெட்லாம் இழுத்து பொத்தி படுத்துக்கிடுவாங்கடா. நம்ம ஜிம்மின் தான். டே அண்ணே உனக்கு கேட்டுச்சா? கேட்டுச்சு. எனக்கு என்னமோ பேயாக இருக்குமோன்னு பயமாக இருக்குது ஜிம்மின். அம்மா ரூமில் போய் படுத்துக்கிறோமா அப்படின்ட்டு வேகமாக அவங்க பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு கட்டில் விட்டு தாண்டா இறங்குவாங்க. நம்ம ஜிம்மின் தான். டேய் பயந்தவங்களையும் இருக்காத, மொத்தம் என்னான்னு பார்ப்போம் இரு அப்படின்ட்டு ஒரு மாதிரி 2 பேருமே பயந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம ஜிம்மின் தான் ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸாக வந்து அந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணுவாங்கடா. பார்த்தா நம்ம ஜங்குக் தான் செம்ம க்யூட்டாக நிற்பார் ஸ்மைல் பண்ணிவிட்டு. ஆக்சுவலாக அந்த பன்னி ஸ்மைல் வந்து டேங்காக தான் கொடுத்துருப்பாரு. பட் ஜிம்மின்னா சத்தியமாக நேரம் மூஞ்சி வேறு மாதிரி போயிருக்கும். நம்ம ஜங்குக் டேங் தான் பெட்ஷீட்லாம் அவங்கள வச்சு பொத்திக்கிட்டு ஒரு மாதிரி தலானியை ஹக் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி நர்வஸாக தான் நிற்பாங்க. ஜங்குக்கை பார்க்கும்போது அவங்க ஸ்டில் நர்வஸாக தான் இருப்பாங்க. ஏய் என்னடா எப்படி நிற்கிற? உள்ள எதுவும் போடலையா என்ன? ஏய் எவ்வளோ தைரியம் தான் எங்கள் அண்ணன்ட்ட எப்படி பேசுவா? உன்னை வாயை உடச்சிருவேன். எதுக்குடா இப்போ இங்கே வந்து நிற்கிற? இங்கே ஒரு குட்ல உன்ட்டெல்லாம் நான் பேச வரல. மா ஏன் ரூமில் நீ என்ன பண்ணுற? நாங்கள் 2 பேரும் ஒரு ரூமில் தான் தூங்குவோம். அப்படியா? தப்பாச்சே. என் அண்ணன் கூட நான் தூங்குறேன், இதில் என்னடா உனக்கு தப்பாக இருக்குது? இன்னொரு தடவை இங்கே வந்தேன்னு வச்சுக்கோவேன், எங்கள் வீட்டில் போட்டு கொடுத்துருவேன். போட்டு கொடு. நாளைக்கு உங்கள் அண்ணன் உடனே தான் திட்டுவான். என்னடா சொல்கிற? டேய் அண்ணன் ஜிம்மின் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ தள்ளு அப்படின்ட்டு நம்ம டேங் வந்து வேகமாக ஜன்னல் கிட்ட தாண்டா வந்து உட்காந்துக்குருவாங்க. இப்போ ஆக்சுவலாக ஜன்னல் கிட்ட தான் அங்கே பெட்டும் இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கும் உட்காந்து பேசுகிறதுக்கு. ஜங்கு இங்கே என்ன பண்ணுறீங்க இந்நேரம்? அப்பா யாராச்சும் வந்தால் பிரச்சனை ஆயிரும், இங்கேருந்து போங்க. சரி சரி ஏதோ அவங்க அப்பா திட்டினாங்களான்னு கேட்க தான் வந்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. திட்டினாலும் எங்கள் அப்பா அதில் அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன். நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க. யாராச்சும் பார்த்தா தப்பாக தெரியும். போகிறேன்டா. ஏன்டா எப்போ பார்த்தாலும் என்னை துரத்தி விட்டுக்கிட்டே இருக்கா? எதாக இருந்தாலும் நம்ம காலையில் பேசலாம். சரி ஓகே, நீ ஓகேனா சரி. இதை கொடுக்க தான் வந்தேன். என்ன அது? சாக்லேட்டு சரி ஸ்ட்ராபெரி கேக்கு. நீ அங்கே ரொம்ப விரும்பி சாப்பிட்டியா? ஒரு பீஸ் தான் ஆர்டர் பண்ணேன்னு கஷ்டமாக இருந்துச்சு அதான். பட் இருந்தாலும் ஒரு நாளைக்கு ரொம்ப சாப்பிடக்கூடாதுல்ல. ஒரு பீஸ் இருக்குது சாப்பிடு. நாளைக்கு வாங்கி தரேன். தேங்க்ஸ்.
அப்படின்ட்டு அந்த ஜன்னல் வழியா தான்டா அத எடுப்பாங்க. ஏய் குல்ஃபி. சொல்லுங்க ஜங்குக். நாளைக்கு அந்த முக்குல வெயிட் பண்றேன். உன்னை பிக்கப் பண்றேன். புரியுதா? எதுக்கு? காலேஜ் எப்போ ஓப்பனு? ஐயோ! அதுக்கு இன்னும் 2 வாரம் இருக்கு. அதனால நான் எங்கேயும் போமாட்டேன். அப்போ நான் உன்னை டெய்லியும் அந்த டீ கடையில் வச்சு தான் பார்க்க முடியுமா? எங்க அண்ணனை நீ எதுக்குடா பார்க்கணும்? ஏய் கப்பல்ஸ் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ எதுக்கு குறுக்கா வர? வாயை மட்டும் தூங்கு. இல்லை ஷார்ப்பாக வர சொல்லவா? ஐயோ அப்பா அதுக்கு நான் தூங்கவே செய்வேன். அப்படின்ட்டு நம்ம ஜிம்மின் வந்து தூங்கியிருப்பாங்கடா. ஏன்னா ஆக்சுவலாக அவங்க வந்து ஆஃப்டர்நூன் ஃபுல்லாமே ஊர் சுற்றிக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. நம்ம ஜிம்மின் பொறுத்த வரைக்கும் சுற்றுறது தான் ரொம்ப பிடிக்கும். அப்போ நம்ம சுகாவும் சேர்ந்தே தான் வந்து கிண்டல் பண்ணுறது, நம்ம ஜிம்மின் பின்னாடி சுற்றிக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க. அதனால தான் இப்போ இப்படி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக 2 பேரும் ஒரு ரூம்னு தெரிஞ்சிருந்தா என்னால் ஷார்ப்பையும் அதாவது நம்ம சுகாவையும் நம்ம ஜங்குக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ நம்ம தெரியாதனால தான் நம்ம ஜங்குக்கு மட்டும் வந்திருப்பாங்க. ஸோ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம டேங்கும் ஸ்மைல் பண்ணியிருப்பாங்க. அவங்க தம்பி இப்படிலாம் ஒரு ஆளுக்கு பயப்படுறானே அப்படின்ட்டு. இதெல்லாம் அந்த ஸ்மைல் பார்க்கும்போது நம்ம ஜங்குக்கும் ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்கு. சரி நான் இப்போ வரவா? ஜங்குக். நாளைக்கு வெள்ளிக்கிழமை அம்மா கோயிலுக்கு போக சொல்லுவாங்க. நம்ம அங்கே பார்க்கலாம். சரிடா பார்த்துங்க. குட் நைட் ஜங்குக். குட் நைட்ரா. பாய். போவா? போங்க. யாராச்சும் பார்த்தா எனக்கு தான் பிரச்சனை. ஏன் பார்த்தா என்ன பிரச்சனை வரப்போகுது? கப்பல்ஸ்னால் அதெல்லாம் வாயை மூட்டு போயிடுவாங்க. ஷியோ உங்கள்கிட்டலாம் ஆள் பேச முடியுமா? நான் போகிறேன் பாய் அப்படின்ட்டு வேகமாக ஜன்னலை சாத்திக்கிடுவாங்கடா. ஏன்னா இதுக்கு மேலே இருந்தால் நம்ம டேங்காலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அவங்களும் ஒரு மாதிரி க்யூட்டாக தான் அவங்க பெட்ஷீட்டெல்லாம் பொத்திட்டு தூங்குற மாதிரி ஆக்ஷன் பண்ணுவாங்க. இந்த சைடு நம்ம ஜங்குக்கும் ஒரு மாதிரி லவ்லியாக ஸ்மைல் பண்ணிவிட்டு திருப்பி அங்கேருந்து போயிருப்பாங்கடா. நம்ம ஜிம்மின் தான் ஒரு மாதிரி பார்ப்பாங்க டேங். ஜிம்மின் அப்பாட்ட சத்தியமாக நான் சொல்ல மாட்டேன். பிளாக்கும் நல்ல பையன்தான். இந்த ஏரியாவில் அப்படி தான் சொல்கிறாங்க. நீ நீ இது வரைக்கும் பர்சனலாக சூஸ் பண்ணது கிடையாது. உனக்கு ஜங்குக் கரெக்டுன்னு தோணுச்சுன்னா நீ பண்ணு. நான் அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன். புரியுதா? தேங்க்ஸ் ஜிம்மின். ஏய் நம்மளுக்குள்ள என்னடா இருக்குது? சிவா தூங்கு. எப்படி இருந்தாலும் காலைல வெள்ளம் எந்திரிக்க தான் அம்மா சொல்லுவாங்க. லேட்டாக இருந்துச்சா திட்டுவாங்க. எனக்கெல்லாம் இப்போ தூங்கியே ஆகணும் அப்படின்வாங்க. ஸோ நம்ம டேங்கும் அப்படியே தூங்க தாண்டா பார்ப்பாங்க. பட் அவங்களுக்கு தூக்கமே வராது. இன்றைக்கி ஃபுல்லாக ஜங்குக்கும் கூட இந்த டயத்தை தான் யோசித்து திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படியே வந்து ஒரு 1 வீக் போயிருக்கும்டா. அந்த 1 வீக்கும் அப்பப்போ அந்த அவங்க வீட்டு மாடிக்கு போய் அந்த டீ கடையை பார்க்குறது, ஜங்குக்கு போகும்போது வரும்போது அப்படியே நம்ம டேங்கை சைட் அடிக்கிறது, அந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமெலாம் கோயிலில் போய் யாருக்கும் தெரியாமல் அப்பப்போ கொஞ்சம் பேசிக்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க மூமெண்ட் க்யூட்டாக போயிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு தாண்டா வந்திருப்பாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் பக்கத்தில் வீட்டு தான். நம்ம யூஜின் தான் இந்த மாதிரி நம்ம வெளியே இந்த மாதிரி புது சைடு வந்திருக்கோம். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட எல்லாரு கூடயும் மேட்ச் ஆயிருந்துக்கிறணும். இல்லைன்னா நம்மளுக்கு தான் எந்த ஹெல்ப்பும் கிடைக்காது. ஏன்னா நம்மளுக்கே தெரியும்ல, இப்போ புதுசாக நம்ம எந்த வீடுனாலுமே அக்கம் பக்கத்தில் வந்து பேரண்ட்ஸ்லாம் க்ளோஸ் ஆக தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம யூஜின்னு வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதில் தான் வந்து ஒருத்தவங்க வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து மேரேஜ் அப்படின்னு சொல்லி இன்விடேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது இன்றைக்கி தான் வந்து இருக்கும். ஆக்சுவலாக நம்ம டேங்க் வந்து போக விருப்பமே இருக்காது. நம்ம ஜிம்மின் தான் நம்ம பிளாக் வந்து அங்கே தான் இருக்காங்க. நீ போ. ஏன்னா பையன் வந்து பிளாக்கோட ஃப்ரெண்டு தான். நீ போயிட்டு வா அப்படின்ட்டுருப்பாங்க. நம்ம டேங்க்குமே சரி நைட்டும் அவனை பார்க்கல. மேபி அந்த ஃபங்க்ஷனில் கூட இருக்கலாம் அப்படின்னு தான் ஓகே சொல்லி வந்திருப்பாங்க அவங்க அம்மாட்ட. அவங்க அம்மாவுக்குமே அது கன்ஃப்யூஸாக தான் இருக்கும். ஏன்னா டேங் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் வர ஆள் கிடையாது. ஸோ பட் என்ன பண்ண நம்மளுக்கு கம்பெனிக்கு ஒரு ஆள் கிடைக்குது அப்படின்ட்டு தான் அவங்க அம்மா கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. வந்ததுலேருந்து நம்ம டேங்கோட கண்ணு பார்த்தோம்னா நம்ம பிளாக்கை தான் தேடிக்கிட்டே இருக்கோம். ஸோ இப்போ சடனாக பார்த்தோம்னா நம்ம டேங்கை தான் யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்கும். திரும்பி பார்த்தா நம்ம ஜின்னு தான். டேங் என்னடா இங்கே பண்ணுற? நீ ஃபங்க்ஷனுக்கு வந்தியா? ஆமாம்மா. அம்மா கூட வந்தேன். அம்மா எங்க? அந்த அங்கே இருக்க ரிலேட்டிவ் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ ஏன் தனியாக நிற்கிற? பா. இல்லை எனக்கு அங்கே இருக்க விருப்பம் இல்லை. அதான் நான் தனியாக வந்துட்டேன். இந்த மாதிரி தெரியாத இடத்துலலாம் தனியாக நிற்கக்கூடாது. பா நான் இருக்கேன்ல. இல்லைம்மா அதெல்லாம் வேணாம்.
அப்படியா? அப்ப என் பையன் கூட போய் இருக்கியா? ஐயோ அம்மா! சும்மா தான்டா சொன்னேன். உனக்கு ஒரு வேளை என் பையனை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா, அதோ அந்த மணமகன் அரண் இருக்குல்ல, அங்கே தான் இருப்பான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க தான், அதுக்காக பயப்படாத. என் பையன் இருக்கால, அதெல்லாம் பத்திரமா பார்த்துக்கிருவான். ம் சரிம்மா அப்படின்ட்டுவாங்க. நம்ம ஜின்னும் ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்க கேங் இருக்க சைடு தான்டா போவாங்க. ஸோ அங்கேலும் பாதி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லோரும் சேர்ந்து தான் வந்து புறணி பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஜின்னு போனதுக்கப்புறம் ரொம்ப அது வந்து ஜின்னை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் பாதி பேர் வந்து ரெஸ்பெக்ட்லாம் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் இவ எதுக்குடா வந்தான் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அதுலேயும் பாதி பேர் வந்து கொஞ்சம் ரெஸ்பெக்டாக நடந்துக்கிருவாங்க. இதெல்லாம் நம்ம டேங்க் பார்த்துக்கிட்டே தான் வந்து அந்த மணமகன் ரூமை தான் போய் தட்டுவாங்க. ஸோ நான் பார்த்தா நம்ம ஜங்குக் தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஏய் குல்ஃபி, இங்கே என்ன பண்ணுற? அது வந்து அம்மா உங்களை கூப்பிட சொன்னாங்க. பொய் சொல்லாத. எங்கள் அம்மாலாம் என்னை கூப்பிட சொல்ல மாட்டாங்க. உண்மையை சொல்லு, இங்கே என்ன பண்ணுற? எதுக்கும் பொய் சொல்ல போகிறேன். நம்புனா நம்புங்க, நம்மளேன்னா போங்க. எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போகிறேன். ஏய் மச்சான், யார்ட்டடா பேசிக்கிட்டு இருக்க? அப்படின்ட்டு ஒரு சவுண்டு கேட்கும்டா. பார்த்தா நம்ம ஜாக்கு, மின்யூஜு, ஃபிலிக்ஸு, அதுக்கப்புறம் அந்த கல்யாண மாப்பிள்ளை தான்டா வந்திருப்பாங்க. ஏன்னா இன்ன வரைக்குமே நம்ம இந்த ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி போரிங்காக ஃபோனில் வந்து கேம் தான் விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. எப்பயுமே கதவு திறந்தா நம்ம ஜங்குக்குலாம் யாருக்குமே ஓப்பன் பண்ணுற ஆள் கிடையாது. பட் இன்றைக்கி அவரே வந்து போய் ஓப்பன் பண்ணியிருப்பார். அது ஒரு கன்ஃபியூஸு. அப்புறம் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்க, என்னடா இவ்வளோ நேரம்லாம் பேச மாட்டான்னு தான் வெளியே வந்து பார்த்துருப்பாங்க. ஓ நம்ம பிரதர் இன்லாவா? நான் பிரதர் இன்லா, மண்டபம்லாம் நல்லா இருக்கா? உங்கள் மேரேஜுக்கும் பிளாக்ட்ட சொல்லி இப்படியே அரேஞ்ச் பண்ணிடலாம். நான் நான் போகிறேன் அப்படின்ட்டு நம்ம டேங் வந்து ஒரு மாதிரி ஷையாக தான்டா அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. நம்ம ஜங்குக்கு அவங்க 3 பேரும் தான் பார்த்து முறைப்பாங்க. டேய் உங்களுக்குலாம் வாய மூடுங்கடா அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஏன்னா டேங் வேறு பசிக்குதுன்னு இருப்பாங்க. ஸோ இப்போ கரெக்டாக எங்கே போகிறாங்கன்னு தெரியும். ஸோ அங்கே தான்டா நேராக அந்த சாப்பிட்ற இடத்துக்கு தான் போவாங்க. ஸோ அந்த பந்தியில் தான் எல்லோரும் உக்காந்துருப்பாங்க. நம்ம டேங்கும் அப்புறம் அவங்க அம்மா அப்புறம் ஜின்னு அவங்களுக்கு நடுவில் தான் டேங் உக்காந்துருப்பாங்க. ரைட் சைடு வந்து அவங்க அம்மா இருப்பாங்க, லெஃப்ட் சைடு வந்து ஜின்னு உக்காந்துருப்பாங்க. மற்ற கொலீக்ஸ்லாம் அப்படியே நேராக தான் உக்காந்துருப்பாங்க. பசங்க எல்லோரும் தாண்டா சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஷுகா அப்புறம் ஜேகே இவங்க எல்லோரும் வந்திருப்பாங்க பரிமாறுறதுக்கு. நம்ம ஏரியா பசங்கனாலே தெரியும்ல எப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே ஒர்க்கை வந்து ஷேர் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஜங்குக் டேங்க் வரும்போது மட்டும் நம்ம ஜங்குக்கே ரொம்ப பார்த்து பார்த்து கவனிக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம யூஜின் வந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. டேங் வந்து இப்படி பண்ணாதன்ற மாதிரி தான் ஆக்ஷன் பண்ணுவாங்க. பட் ஜங்குக் மண்டையில் அது ஏறவே ஏறாது. அந்த கறியெல்லாம் வந்து நல்லா வெள்ளாட்டு கறின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பார்த்து பார்த்து எடுத்து வைப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஜின்னு இதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம பையனுக்கு பொறுப்பெல்லாம் இருக்கா அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஜங்குக்கு வந்து எல்லாமே பரிமாறிட்டு அங்கே மற்றவங்களுக்கு தான்டா இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அந்த ஒரு எலும்பு சூப்பர் எலும்புன்னு சொல்லுவோம்ல, அது வந்து நம்ம டேங்க்கு பிடிக்கும் போல். அவங்க அம்மா வந்து அதை தான் பெரக்கி எடுத்து நம்ம டேங் இலையில வைப்பாங்க. பட் அதே டைம் நம்ம ஜின்னு எடுத்து வச்சுருப்பாங்களா. ஸோ 2 பேரும் ஒரு மாதிரி கிளாஷில் தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம டேங்க்கு தான் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கும். டக்குன்னு 2யும் வாங்கி எடுத்து அவங்க இலையில வச்சுக்கிருவாங்க ஒரே டயத்தில். நிறையா எலும்பு, நிறையா சாப்பாடு. தேங்க்யூ ஆண்டி, தேங்க்யூ அம்மா அப்படின்ட்டு க்யூட்டாக சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்கடா. பட் யூஜினுக்கு இது எதுவுமே சரியாகவே படாது. ஜின்னுமே ஒரு மாதிரி நர்வஸாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவரும் சாப்பிட தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சுட்டு கையை கழுவிட்டு அங்கனக்குள்ளே உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்கடா. யூஜினுக்கு வந்து ஏதோ சரியில்லைன்றனால அவங்க கூடயே தான் வந்து டேங் உட்கார விட்டுருப்பாங்க, விட்டுருக்கவே மாட்டாங்க. டேங்க்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஜங்குக்கிட்ட போய் பேசணும்னு பிளான் பண்ணியிருப்பாங்க, பட் இப்போ பேசவே விட்டுருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க கொலீப்ஸ் தாண்டா நம்ம ஜின்னுகிட்ட எல்லாட்டையும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. என் பையெல்லாம் வெளிநாட்டில் போய் மாதத்துக்கு 5 லட்சம் சம்பாதிக்கிறான். என்ன சொல்கிறீங்க? உங்கள் பையன் 5 லட்சம் தானா? என் பையன் 6 லட்சம் சம்பாதிக்கிறான். அது பார்த்தாலும் அவனுக்கு சொந்தமாக வீடு, கார் இதெல்லாம் கம்பெனியே கொடுக்குது. அப்படியா? எவ்வளோ நேரம் உங்கள் பையனுக்கு வேலை நடக்கும் அப்படின்ட்டு அவங்க பையனை ரொம்ப வசதியாக தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ தான் வந்து இது ஒரு ஆன்ட்டி சொல்லுவாங்கடா. அவங்க பார்க்குறதுக்கே கொஞ்சம் ரிச்சாக இருக்குது. அவங்க பேரை வந்து அவங்க பேரை மட்டும் யமுனான்னு வச்சுக்கலாம்டா, ஏன்னா கொஞ்சம் தேவைப்படுவாங்க.
ஆ அது உங்க பையனா? யூஜின்? ஆமாம். என்னோட மூத்த பையன். ஏன் 2வது 2 பசங்களா அப்ப? இல்ல 2வது பொண்ணா? இல்ல 2 பையன் தான். பையன் என்ன பண்றான்? ஆ இப்பதான் டாக்டர் எக்ஸாம் எழுதிட்டு காலேஜுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓ! டாக்டரா? நல்ல படிப்பு. என் பையனும் டாக்டர் தான். ஆனா சிங்கப்பூர்ல வேலை பார்க்குறான். மாசம் 7,00,000 சம்பளம். சொந்தமா வீடு, காரு எல்லாமே இருக்கு. இங்க நம்ம ஊர்ல கூட நெறைய இடம் வாங்கி போட்டுருக்கோம். ரியல் எஸ்டேட் பிசினஸும் பண்ணணும்னு எனக்கு ஆசை. நாங்க தான் ஒரே நேரத்துல எப்படி எல்லாத்தையும் பண்ண முடியும் அப்படின்ட்டு அவன இப்போதைக்கு அடக்கி வச்சிருக்கோம். ஆனா என்ன கொஞ்சம் பொறுப்பு இல்லாம சுத்துறான். ஒரு கால் கட்டு போட்டா எல்லாம் சரியாயிரும்னு பார்க்குறேன். ஒரு நல்ல வரன் தான் அமைய மாட்டுது. அப்படின்ட்டு டேங்க தான்டா பார்த்துட்டே பேசுவாங்க. டேங்க் எரிச்சலா இருக்கும் இத கேட்கும்போது. பட் நியூஜினுக்கு வந்து இது நல்லா இருக்கும் கேட்க. பட் ஜின்னுக்கு வந்து செம்ம டென்ஷனா இருக்கும். இதெல்லாம் எதுக்கு இங்க பேசிக்கிட்டு இருக்கேங்க? அந்த பையன் இப்பதானே படிக்கிறான். யூஜின், ஜின்னு உங்களுக்கு இதெல்லாம் எங்க புரிய போது? உங்க பையன் பொறுப்பா ஒரு வேலைக்கு போய் சம்பாரிச்சா நீங்களும் இந்த மாரி வந்திருக்கும். இந்த மாரி ஊதாரியா சுத்துறவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா எப்படி நடக்கும்? ஆனா என் பையன் அப்படியா? இப்ப இருந்தே நான் அவனுக்கு எல்லாத்துலயும் பொறுப்பா இருக்க ஒரு வரன தேடி அமைக்க வேணாமா? நான் சொல்றது எதுவும் தப்பு இருக்கா என்ன? அப்படின்டுவாங்க. ஸோ இத கேட்கும்போது ஜின்னுக்கு ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கும். ஸோ நம்ம டேங்க்கு ஏதாச்சும் சொல்லணும்னு தான் தோணும். பட் அவரால எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா ஜின்னு இப்போ வரைக்குமே அமைதியா தான் இருந்திருப்பாங்க. யூஜினுமே வந்து ஒரு மாரி அவங்களுக்கும் தப்பா தான் இருக்கும். ஏன்னா ஒருத்தவங்க செட்டில் ஆகலைன்றதுக்காக அவங்கள தப்பா பேசக்கூடாதுல்ல. ஆனா அவங்க வந்து அதோட ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. இந்த மாரி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அப்ப சடனா பார்த்தா ஒருத்தவங்க தான்டா வந்து நம்ம ஜின்னுட்ட தான் வந்து நிப்பாங்க. "நீங்க பிளாக்கோட அம்மாவா?" "பிளாக்கா? என்ன ஜின்னு எங்களுக்கு தெரியாம பிளாக்குன்னு எதுவும் பையன் வச்சிருக்கியா என்ன?" "ஐயோ! சாரிங்கண்ணா. ஜங்குக்க தான் நாங்க எப்பயுமே பிளாக்குன்னு தான் சொல்லுவோம் அதான்." "ஓ! ஆமா ஏன்?" "ஐயோ! கடவுள் மாரி ஒரு குழந்தைய பெத்திருக்கீங்க. ஒரு வேள பிளாக் மட்டும் அந்த நேரத்துல இல்லைன்னா, என் பொண்ணோட வாழ்க்கையே நாசமாயிருக்கும்." "என்ன சொல்றீங்க?" "ஆமா. எக்ஸாம் எழுதிட்டு வரேன்னு சொல்லிட்டு, வர வழியில 4 பேர் என் பொண்ணு கூட தப்பா நடந்துருக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்துல பிளாக்கு மட்டும் கடவுள் மாரி வந்து காப்பாத்தி, என் பொண்ண வீட்ல வந்து குடுக்கலைன்னா, இந்நேரம் என்னால வெளிய தல காட்ட முடிஞ்சிருக்காது. ரொம்ப நன்றிங்க." அப்படின்ட்டு கால்ல தான்டா விழ போவாங்க. அவங்களுக்கு வந்து மொதருந்து தோண்டியிருக்கும் போல, இந்த மாரி பார்த்தா அவங்க கால்ல விழுகணும்ன்ட்டு. ஸோ அததான் பண்ண போவாங்க. பட் ஜின்னு வந்து அதுக்குள்ளயே ஸ்டாப் பண்ணிருவாங்க. ஐயோ! இதுக்கெல்லாம் என்ன? ஒரு சராசரி மனுஷன் என்ன பண்ணணுமோ, அததான் என் பையன் பண்ணியிருக்கான். இதுக்கு என்ன இருக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு? பொண்ணு பத்திரமா வீட்டுக்கு வந்தாங்கல்ல, அதுவே போதும். இப்ப இருக்கவங்களுக்கு பெரிய பாரமே இதுதான் இல்ல. கூட பிறந்தவங்கள கூட நீயா போ உதறி விட்டு போறவங்க முன்னாடி யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க உதவி பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல அவங்க உயிரையும் பொருட்படுத்தாம, அந்த 4 பேரையும் சமாளிச்சு, பிளாக் மட்டும் என் பொண்ண காப்பாத்தலைன்னா, ஒரு நல்ல இடத்துல என் பொண்ணு கல்யாணம் பண்ணி குடுத்து, இப்ப அவ சந்தோஷமா இருந்திருக்க மாட்டா. அவ எப்பயுமே சொல்லிக்கிட்டே தான் இருப்பா. பிளாக் அண்ணன மட்டும் அகைன் பார்த்தா கண்டிப்பா அண்ணனுக்கு கால்ல விழுகணும். அண்ணனோட ஃபேமிலிக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்டின்ட்டு. ஆனா அவங்கள பார்க்குற வாய்ப்பே எனக்கு கிடைக்கல. அன்னைக்கு எதர்ச்சியா பிளாக்கு அவங்க கூட போறத மார்க்கெட்ல பார்த்தேன். அன்னைக்கே நான் உங்கட்ட பேசணும்னு தான் நெனச்சேன். ஆனா அதுக்கப்புறம் என்னால பார்க்க முடியல. இன்னைக்கு உங்கள பார்த்தது விட்டுறக்கூடாதுன்னு தோணுச்சு. அதனால தான். "ஒரு புண்ணியவான பெத்திருக்கீங்கம்மா. ஆயுசுக்கும் உங்க குடும்பம் நிலைச்சு நிக்கும்." அப்டின்டுவாங்க. நம்ம ஜின்னு வந்து ஒரு மாரி ப்ரௌடா இருக்கும் இத பார்க்குறதுக்கே. ஸோ அப்படியே வந்து அந்த யமுனாவ தான்டா பார்ப்பாங்க. அவங்க மூஞ்சிலாம் ஒரு மாரி இருண்டு போயிருக்கும். நம்ம டேங்க் ஒரு மாரி நல்லாருக்கும் இது கேட்குறதுக்கே. ஸோ இவங்கலாம் போனதுக்கப்புறம் நம்ம ஜின்னு தான் வந்து உட்காருவாங்க. "ஏய் பிளாக்கோட அம்மாவா நீயி? ஏன் உங்களுக்கு தெரியாதா?" ஜங்குக்குன்னு தான் தெரியும். பிளாக்ன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. உண்மைய சொல்லணும்னா எங்களுக்கெல்லாம் பிளாக் நெறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஏய்! இதுல என்ன இருக்கு? நம்ம ஏரியா வந்துட்டாவே பிளாக்குனா தான் எல்லா ஹெல்ப்பும். அது மட்டும் இல்ல, போன வாரம்லாம்
என் வீட்டுக்காருக்கு பாம்பு கடிச்சிருச்சு. யாருமே இல்ல. அதுவும் பாதி பேர்லாம் வெளிநாட்ல போய் செட்டில் ஆயிட்டாங்க. உள்ளூர்ல எவனுக்கு என்ன நடந்தா என்னன்ற மாரி இருக்காங்க. பிளாக் மட்டும் இல்லன்னா, அன்னைக்கு என் புருஷனுக்கு என்ன ஆயிருக்கும் தெரியுமா? அப்படின்ட்டுவாங்க. அப்புறம் பாதி பேர் வந்து ஜங்குக்குன்னு தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜின்னோடது பையன் பேரு. பிளாக்குன்னு தெரியாது. ஏன்னா பாதி பேர் அந்த ஏரியா கிடையாது. அந்த ஏரியாக்குள்ள இருக்கிறவங்க, ஜங்குக் கொஞ்சம் க்ளோஸா இருக்கவங்க, இல்ல ரேசிங் பண்றவங்க, இவங்களுக்கு மட்டும் தான் பிளாக்னா ஜங்குக்குன்னு தெரியும். மத்த எல்லாருக்குமே வந்து பிளாக்ன்றது வேற ஆளு. ஜங்குக் அதாவது ஜின்னோட பையன்றது வேற ஆளுன்னு தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ பிளாக் வந்து ஜின்னோட பையன் தெரிஞ்சோனே எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியா பேசுவாங்க. அந்த மாரி ஜங்குக் நெறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்டின்ட்டு. அது கேட்கும்போது சரி, டேங்குக்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஜின்னுக்கு வந்து ரொம்ப ப்ரௌடா இருக்கும். ஹ்ம். இப்ப புரியுதா? என் பையன் ஏன் வெளிநாட்டுக்கு போலன்னு. ஜின்னு, ஓ! இன்ன வரைக்கும் உன் பையன் புராணத்த பாடமே நான் எதுவும் குறுக்க விட்டேனா? இங்க பாரு. என் பையன் படிச்ச படிப்புக்கு, நீ நானுன்னு உன் பையன் வேல பார்க்குறியால, அந்த ஓனரு வெறும் டாக்டரோட ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் சொந்தக்காரர் கிடையாது. அவருக்கு நெறைய பிரான்ச் இருக்கு. ஆனா, என் பையனோட படிப்பையும், அறிவையும் பார்த்து, அவங்களோட கம்பெனில டாப் 1ல இருக்க கார் அண்ட் பைக் கம்பெனில, என் பையன் வந்து மேனேஜரா, சிஇஓவா இருக்கணுன்ட்டு, என் பையன எவ்ளோ டார்ச்சர் பண்ணாங்கன்னு தெரியுமா? என் பையனுக்கு இதெல்லாம் தூசு கூட ஒண்ணும் இல்ல. அவன பொறுத்தவரைக்கும் அவன் மனசுக்கு புடிச்ச மாரி இருக்கணும். அவ்வளோதான். அப்புறம் என்னமோ சொன்னியே, மாசம் 1,00,000 2,00,000ன்ட்டு. என் பையன் சொலையா எனக்கு 1,00,00,000 கையில குடுப்பான். 1,00,00,000யா? ஆமா. உங்கள பொறுத்தவரைக்கும் 1,00,00,000னா பெருசு. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் 1,00,00,000ன்றது இவ்வளோதான். 1,00,000த்துக்கு சமம் தான். ஆனா அதெல்லாம் என் பையன் என்ன பண்ணுவான்னு தெரியுமா? அநாத ஆசிரமத்துக்கும், இல்லாதவங்களுக்கும், மத்தவங்களுக்கு இந்த மாரி ஹெல்ப் பண்றதுக்கும் தான் ஹெல்ப் பண்ணுவான். அவன பொறுத்தவரைக்கும் பணம்ன்றது அத்தியாவசியம் தான். ஆடம்பரியத்துக்கு இல்ல. இன்னொரு தடவ என் பையன உன் பையனோட கம்பேர் பண்ணி, என் பையனோட மதிப்ப குறைச்சிறாத. அப்படின்ட்டு ஜின்னு கோவமா அங்கேருந்து போயிருவாங்கடா. இங்க இருக்க எல்லாருக்குமே ஒரு மாரி ஜங்குக் இப்படியா? அப்படின்னு பார்ப்பாங்க. நம்ம யமுனா ஃபேஸ்லாம் கரியலி அப்புன மாரி இருக்கும். நம்ம டேங்குச்சி ரொம்ப ஸ்மைல் அடக்கவே முடியாது. அவங்க அம்மா ஒரு மாரி மொறச்சு தான் பார்ப்பாங்க. "அம்மா நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன்" அப்படின்ட்டு வேகமா அங்கேருந்து ஓடிருவாங்கடா குடுகுடுன்னு விட்டா போதுன்ட்டு. ஸோ சடனா பார்த்தா யாரோ புடிச்சு ஃபோர்ஸ் பண்ணி இழுக்கிற மாரி தான் இருக்கும். பார்த்தா நம்ம ஜங்குக் தான். "ஏய் ஜங்குக் என்ன பண்றீங்க? விடுங்க. யாராச்சும் பார்க்க போறாங்க." "அதான் பார்க்கட்டும். என் பொண்டாட்டிய நான் ஹக் பண்றேன்." "நான்லாம் உன் பொண்டாட்டி கிடையாது. ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக் கைய விடுங்க." அப்படின்டுவாங்க. ஏன்னா கைய தான் புடிச்சு நிப்பாட்டியிருப்பாங்கடா. அது வந்து ஒரு ஓப்பன் ஏரியா தான். கப்பிள்ஸ்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நியூலி வெட்டிங் ஆனவங்க. ஸோ நம்ம ஃபிலிக்ஸு, யூஜினு அப்புறம் வந்து ஃபிலிக்ஸு, சுகா, அம் மின்யூஜு, ஜாக்சனு அப்புறம் கப்பிள்ஸு, ஃபோட்டோகிராஃபர் இவங்க தான் இருப்பாங்க. ஸோ அந்த சைடு தான் நம்ம டேங் வந்து ஓடி வந்திருப்பாங்க. ஒரு பதட்டத்துல வந்திருப்பாங்க சிரிப்படக்கம் இல்லைன்னு. ஸோ இதெல்லாம் பார்க்குமே நம்ம டேங்க்கே ஒரு மாரி நர்வஸா இருக்கும். ஜங்குக் விடுங்க ஜங்குக்ன்னு இப்படி சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. பட் நம்ம ஜங்குக்லாம் விடுற மாரியே இருக்காது. "ஜங்குக் ப்ளீஸ் எல்லாரும் பார்க்குறாங்க. யாராச்சும் வீட்ல போட்டு குடுத்தா நம்மளுக்கு தான் பிரச்சனை." "ஓ! இப்ப நம்மன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா என்ன? அப்ப அந்த பேப்பர பார்த்துட்ட அப்படின்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்ல?" "ஆ நான்லாம் ஒண்ணும் பார்க்கல. மொத கைய விடுங்க." அப்படின்னு டக்குன்னு எடுத்திருப்பாங்கடா. நம்ம ஷார்ப் தான் அதாவது நம்ம சுகா தான் அங்க வருவாங்க. ஆ பிரதர் இன் லா ம் என்னாச்சு? என்ன நான் பிரதர் இன் லான்னு கூப்பிட்டேன், இல்லைன்னு சொல்ல மாட்றாங்க. அதான் தெரியுதுல, வாய மட்டும் அடுத்து கேள்றத மட்டும் கேளு. ஆ அது வந்து என்னன்னா, ஏன் உன் தம்பிய கூட்டிட்டு வரல? ஓ! அதுவா? அவன் வர புடிக்கலன்னு சொல்லிட்டான். அது மட்டும் இல்லாம அம்மா அ ஒரு ஆள தான் கூட்டிட்டு போவேன்னு சொன்னாங்களா, அதான். அதான். ஓ! அப்ப நீங்க மச்சான் பார்க்க தான் வந்தீங்களா? அப்படிலாம் இல்ல. அ அது வந்து அது ஏய் குல்ஃபி, அதான் உனக்கு பொய் சொல்ல வராதுன்னு தெரியும்ல. அப்புறம் எதுக்கு நடிக்கிற? உண்மைய சொல்லு. நான் என்ன தப்பா எடுத்துக்கிற போறேன்? ம். நைட் என்ன பார்க்கலேன்னு ரொம்ப மிஸ் பண்ணியா என்ன? காலையில இவ்வளோ தூரம் வந்துட்ட? அதெல்லாம் நான் ஒண்ணும் மிஸ் பண்ணலையே. ஏய் மூஞ்சிய பார்த்தாலே தெரியுதுடா எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு. சொல்லாம வந்ததுக்கு சாரி. உன் ஃபோன் நம்பர் இருந்தாச்சும் நான் உன்ட்ட சொல்லியிருப்பேன். என் மாமனார் வேற உனக்கு ஃபோன் குடுக்காம வச்சிருக்காரு.
எப்படி இருக்கு தெரியுமா? இவைங்கலாம் நைட்டு கடல்ல போடும்போது நான் மட்டும் அப்படியே அண்ணாந்து உன் மொட்டை மாடியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கஷ்டமா இருக்குடா. ம். நான் 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 போணும். ஏய்! இப்போ தான்டா பேசவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளேயும் போணும் போணும்னா, என்ன பாரேன். ஜங்குக், அம்மா பார்த்தா தப்பாயிடும்ல. நான் அப்புறமேல் வந்து பேசுறேன். சரி, அட்லீஸ்ட் ஒரு ஃபோட்டோவாச்சும் எடுப்போமா? ஆ, அதெல்லாம் வேணாம். ஏய்! அழகா இருக்கடா. ரெட் கலர் ஷர்ட்ல. ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்டா. அதெல்லாம் வேணாம் ஜங்குக், ப்ளீஸ். ஏய்! நீ எல்லாம் அப்படி சொன்னா கேட்க மாட்ட. அப்படின்ட்டு கைய பிடிச்சு தான்டா இழுத்துட்டு போவாங்க. அங்க வந்து கப்பிள்ஸ் தான் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏய்! எடுத்து முடிச்சிட்டிங்களா? ஏன்டா பிளாக்கு? நீங்க எடுக்கணுமா என்ன? ஆமா. ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட். தள்ளி போங்க. அவங்கள தள்ளி விட்டு நம்ம டேங்க தாண்டா திருப்பி பிடிச்சி இழுத்துக்குருவாங்க. கரெக்ட்டா அவங்க லெஃப்ட் ஹேண்ட் வந்து டேங்கோட இடுப்புல இருக்கும். டேங்கோட 2 கையுமே ஜங்குக்கோட செஸ்ட்ல தான் இருக்கும். நம்ம ஜங்குக்கோட ரைட் ஹேண்ட் வந்து டேங்கோட கன்னத்த தாண்டா சாஃப்ட்டா கேர் பண்ணும். அந்த மேரேஜோட இடமும் பார்த்தோம்னா, நம்ம கொஞ்சம் வந்து வெளிய வந்து ஃபுல்லா மரங்களா இருக்கும். கொஞ்சம் பொட்டக்காடு மாரி தான் இருக்கும். ஒரு கோயில்ல தான் கல்யாணம் வச்சிருப்பாங்க போல. அதுக்கு தக்கனதா இருக்கும். அ அவ்வளவா ஆள் நடமாட்டமும் அந்த இடத்துக்கிட்ட இருக்காது. நீங்களே கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கோங்கடா. ஆள் நடமாட்டம் அவ்வளவா இருக்காது. இந்த கப்பல்ஸ் ஃபோட்டோ எடுக்கிறனால கொஞ்சம் பார்த்து அதுக்கு தக்கன இடத்தலாம் செட் பண்ணி தான் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ரொம்பலாம் மண்டபத்த விட்டு இல்ல. மண்டபத்துக்கு கொஞ்சம் பக்கத்துல ஒரு கிரீனிஷான ஒரு இடத்துல தான் நின்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஃபோட்டோகிராஃபர் தான் ஒரு மாரி அந்த ஃபோட்டோவே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. "ஏய்! என்னா பண்ற?" "ஏய்! இல்ல தல. மேட்சிங் நல்லா இருக்கு. பட் பேக்ரவுண்ட் தான் கொஞ்சம் இடிக்குது." "ஏன் பேக்ரவுண்டுக்கு என்ன?" "இல்லடா, கொஞ்சம் கடல் சைடு இருக்கிற மாரி. உங்க ட்ரெஸ்ஸிங் வேற பிளாக் அண்ட் ரெட்டு நல்லா இருக்கு. ஃபயர் அண்ட் வாட்டர் குடுத்தா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன் பேக்ரவுண்டு. இப்ப இந்த கடல்ன்னு பார்த்துக்கோவேன். சூரியனு, கீழ தண்ணி. அது நல்லா இருக்கும்ல காம்பினேஷனு. எடிட்ல போட்டுக்கலாம். இப்போதைக்கு ஃபோட்டோ எடு. இவன புடிச்சு ஃபோட்டோக்கு வர்றதே பெருசு." "ஆ, நான்லாம் வரமாட்டேன்." "இப்ப நீ வரேன்னு நான் சொன்னேன். வரமாட்டேன்னு தானே சொல்றேன்." "ஏய்! ஃபோட்டோ எடுறா." அவங்க அம்மா வரக்குள்ளேயும் 4 ஃபோட்டோவாச்சும் எடுத்து விடேன் எங்கள. "சரி, சரி." அப்படின்ட்டு ஃபோட்டோ தானே எடுப்பாங்க. நம்ம ஜங்குக்கு வந்து இன்ன வரைக்கும் கோவமா தான் பேசியிருப்பாங்க. டேங்க பார்க்கும்போது அப்படியே டோட்டலா சாஃப்ட்டா இருப்பாங்க. "அவன தொடுறது அன்கம்ஃபர்டபுளா இருக்கா?" "ம். இல்ல." "அப்ப தொடவா?" "ஆல்ரெடி தொட்டுட்டேங்கல்ல." "அப்புறம் என்ன? அப்புறம் ஏன் நீ என்ன தொட மாட்ற?" "ஆ, நான் என்ன போஸ் குடுக்க?" "ஒரு 2 கைய எடுத்து என் கழுத்து பின்னாடி போடு." "ம். இப்படியா?" அப்படின்ட்டு வெறப்பா தான்டா கைய போட்டிருப்பாங்க. நம்ம சுகாதா வந்து, "என்ன பிரதர் இன் லா துணி காய போட போறாங்களா என்ன?" "இல்ல, ஏன்?" கைய மடக்கி மச்சானோட கழுத்துல அப்படியே ஹக் பண்ற மாரி பண்ணுங்க." "இப்படியா?" "ம். செம்ம. இப்படிதான். தம்பிய கூட்டிட்டு வந்தா நானும் இந்த மாரி பண்ணியிருப்பேன். எனக்கு குடுத்து வச்சது அவ்வளோதான். நீ வாழு மச்சான்." அப்படின்ட்டு நம்ம சுகா தாண்டா அங்கிட்டு போய் நின்னுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கலாய்ப்பாங்க. டேங்க்கும் ஒரு மாரி நர்வஸா இருக்கும்டா. நம்ம ஜங்குக்கு தான் அத பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மொற தான் மொறப்பாங்க. அப்படியே 5 பேருமே அது எல்லாருமே ஆஃபு. ஃபோட்டோகிராஃபர்லாம் க்யூட்டா இருக்கும் அந்த பேர் பார்க்குறதுக்கே. அவரும் வளைச்சு வளைச்சு நோகாம எடுத்துக்கிட்டே இருப்பாரு. லாஸ்ட் சீன்ல வந்து டேங்க வந்து அப்படியே பிரிட்டல் சைடுல தூக்குறது தான். நம்ம ஜங்குக்லாம் ஒரு கையில அசால்ட்டா தூக்கிருவாங்க. "ஜங்குக் கீழ இறக்குங்க, கை வலிக்க போது." "ஏய்! என்னடா? இப்படி இறகு மாரி இருக்க. வெயிட்டே இல்லடா. சாப்பிட்றியா என்ன?" "அதெல்லாம் நல்லாதானே சாப்பிட்டேன். நீங்களே பார்த்தீங்கல்ல." "அப்புறம் எதுவும் எக்ஸர்சைஸ் பண்றியா?" "அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்." "மொத கீழ இறக்குங்க ஜங்குக். எனக்கு கூச்சமா இருக்கு." "ஏய்! இப்படிலாம் வெட்கப்படாதடா. உன் கண்ணு அப்படியே ஸ்ட்ராபெர்ரி மாரி சிவக்குது தெரியுமா? அப்படியே நான் கடிச்சு சாப்பிடணும் போல இருக்கு." "அ நான் ஒண்ணும் சாப்பாடு கிடையாது. நீங்க ஏன் எப்ப பார்த்தாலும் என்ன சாப்பிடுற மாரியே பார்க்குறீங்க?" ஐயோ! இன்னசென்ட்ட வச்சு என்னடா பண்ண போறேன்? முடியலடா. டேய் கரடி. ம். இப்போ ஒரு புது நேமா? சரி குல்ஃபி. ம். அப்படியே என் தோள்ல சாய்ஞ்சுக்கோ. ஆ, சொல்றேன்ல. அப்படின்டுவாங்க. நம்ம டேங்க் ஒரு மாரி சும்மா சாஃப்ட்டா சாய்வாங்கடா. ஸோ அதுவே ஒரு ஃபோட்டோ வந்திருக்கும். செம்ம அழகா இருக்கும் அந்த ஃபோட்டோ. ஸோ ஃபைனலா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு நம்ம டேங் தான் வேகமா போயிருப்பாங்க. அவங்க அம்மா கூப்ட்டுருப்பாங்க அப்படின்ட்டு.
ஸோ நம்ம ஜங்குக்கும் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கே இருக்க ஒர்க்கை தாண்டா பார்ப்பாங்க. நம்ம டேங்க்ட்ட சொல்லியிருப்பாங்க, நான் அந்த ஃபங்க்ஷன் வரைக்கும் இங்கே கூட இருக்கணும், அப்போ தான் நம்ம கல்யாணத்துக்கு இவங்கலாம் வருவாங்க அப்படின்ட்டு. நம்ம டேங்க் இது கேட்கவே ஒரு மாதிரி கூச்சமாக தான் இருக்கும். ஸோ அங்கேருந்து அதனாலே வேகமாக ஓடி தான் வந்திருப்பாங்க அம்மா கூப்பிட்றாங்கன்ட்டு. நம்ம ஜங்குக்கும் இங்கிட்டு ஃபுல்லாக ஒர்க் தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணால் வீட்டில் தான்டா நம்ம ஜேஹோப் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போயிருப்பாங்க. நம்ம டேங்குமே வந்து ரூமுக்கு போகலான் தான்டா வருவாங்க. நம்ம ஜின்னுமே வந்து பக்கத்தில் தான் நிற்பாங்க. அவங்க அம்மா தான் அதுக்குள்ளே ஸ்டாப் பண்ணிடுவாங்க டேங்க. ஏய் டேங், சொல்லுங்கம்மா. மண்டபத்தில் நீ இன்னைக்கு பண்ணது எதுவுமே சரியில்லை. என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாம், அண்ணன் என்ன பண்ணா? டேக்குள்ள உங்கள் அண்ணன் என்ன பண்ணான்னு தெரியாத மாதிரி நடிக்காத. 2 பேரும் களவானீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்கே வரு, அவன் எல்லாம் சும்மா பேச்சுக்கு தான் நான் பேசிக்கிட்டு சுற்றுறேன். சும்மா 4 பேர் பாராட்டுறதுக்காக அவன் நல்லவன் ஆயிட முடியாது. இந்த மாதிரி பொறுப்பே இல்லாமல் சுற்றுறவனெல்லாம் கண்டிப்பாக உங்கள் அப்பா அக்செப்ட் பண்ணிக்கிற மாட்டாங்க. தேவையில்லாமல் உங்கள் அப்பாவோட கோவத்துக்கு ஆளாகாத, புரியுதா? ஒழுங்காக அந்த அவன்கிட்ட பேசுகிறதையும் பார்க்குறதையும் விட்டுட்டு படிப்பு மேலே கவனம் செலுத்து. ம், புரியுதாடா? ம், புரியுதும்மா. இனிமேல் அவன்கிட்ட பேசக்கூடாது, புரியுதா? ம், இனிமேல் பேச மாட்டேம்மா. ம், போ. உங்கள் அப்பாவுக்கு தெரிகிற வரக்குள்ளே இதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு இரு. அப்புறம் நீ தேவையில்லாமல் எனக்கு சப்போர்ட் பண்ணாத அப்படின்வாங்க. நம்ம டேங்க் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். நம்ம ஜின்னுக்குமே பாவமாக தான்டா இருக்கும் அவங்க அண்ணனை பார்க்குறதுக்கு. நம்ம டேங்குமே எதுவுமே பேசியிருக்க மாட்டாங்க. அப்படியே நேராக அவங்க ரூமில் போய் தான் படுத்திருப்பாங்கடா. ரொம்ப டயர்டாக வேறு இருக்கும், ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருக்கும். நம்ம ஜின்மினும் சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நாளைக்கு பார்த்துக்கலான்னு விட்டுருப்பாங்க. ஸோ இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம ஜங்குக் தான் டேங்கோட அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு குழந்தைய கேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு. என்னமோ பண்ணிட்டடா குல்ஃபி நீயே, ஆளை ஒரே தான் உருக்கிட்ட, ஐ லவ் யூடா அப்படின்ட்டுவாங்க. ஸோ அப்படியே வந்து அவங்களும் அவங்க கப்பல் பிக்ஸை தாண்டா ரொம்ப லவ்லியாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு இடத்துல உட்காந்துட்டு. ஸோ அவங்க பைக்கில் தான் அப்படியே சாஞ்சிக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மூமெண்ட் பார்க்குறதுக்கே. அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே வந்து ஜங்குக்கு இப்படிலாம் இருக்கிறத ஆச்சரியப்பட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஜங்குக்கு அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை, ஃபுல்லாக டேங்கோட பிக்ஸை தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோ அழகாக அந்த மூமெண்ட் இருக்கும். ஸோ ஃபைனலாக இந்த இடத்துல எங்களுக்குள்ள இந்த ஸ்டோரியை முடிச்சுக்கலாம்டா. நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரமே வரும் அண்ட் ஹாப்பியாகவும் இருக்கும் நம்புகிறேன். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா. இதெல்லாமே சின்ன சின்ன ஹெல்ப் எனக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ஹாப்பினஸ். அண்ட் இந்த கார்டனோட இந்த பூ இன்னும் கொஞ்சம் நல்லா மலர உங்கள் எல்லாரோட ஒத்துழைப்பு எனக்கு தேவைடா. ஸோ அது வரைக்கும் அடுத்த ஒரு நெக்ஸ்ட் பார்ட்டில் நல்ல ஒரு ஸ்ட்ராங் பேஸோட வரேன். அது வரைக்கும் உங்களை விடைபெறுவது உங்களை ஆஜி. டாட்டா பை பை, லவ் யூ, சராங்கே.